வெல்கம் ஸ்டூடெண்ட். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸசைஸ் 2.8. இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 10 சம் இருக்குது. இந்த 10 சம்மும் 1 by 1 நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஃபார் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், இரண்டாம் பாடம் கலப்பு எண்கள் பயிற்சி 2.8. இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 10 சம் இருக்குது. இந்த 10 சம்மும் 1 by 1 சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா? வாங்க எக்ஸசைஸ்குள்ளே போகலாம். ஓகே, சரி, இந்த எக்ஸசைஸில் எது மாதிரி சம்லாம் நம்ம பார்க்க போகிறோம்னா டி மோரிஸ் தியரம் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். இப்போ டி மோரிஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, given any complex number cos theta plus I sin theta and any integer n, cos theta plus I sin theta the whole power n is equal to cos n theta plus I sin n theta. தமிழ் எப்படி சொல்லலாம்னா, கொடுக்கப்பட்ட கலப்பெண் cos theta plus I sin theta மற்றும் n என்ற முழு எண்ணிற்கு cos theta plus I sin theta the whole power n is equal to cos n theta plus I sin n theta. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டி மோரிஸ் தியரம். ஓகேங்களா? சரி, இந்த டி மோரிஸ் தியரத்தில் அந்த ஃபார்முலா மெயினாக பார்த்துக்கிட்டோம். cos theta plus I sin theta whole power n, இந்த பவரில் இருக்க என்ன எங்கே வந்துடுதுன்னா cos n theta plus I sin n theta, தீட்டா பக்கத்தில் n வந்துடணும். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா கராலரி. கராலரினா தமிழில் என்ன சொல்லலாம்னா கிளை தேற்றம். இந்த தியரத்துலேருந்து அப்படியே ஃபர்தராக வருது. அது என்ன அப்படின்றத பார்ப்போம். இப்போது cos theta minus I sin theta power n is equal to cos n theta minus I sin n theta. சரிங்க, ப்ளஸ்ஸுக்கு பதில் மைனஸ், அவ்வளோதான். செகண்ட் வந்து cos theta plus I sin theta the whole power minus n is equal to, இந்த மைனஸ் உள்ளே வரும்போது காசுக்கு மைனஸ் வராது. ஏன்னா காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா வந்து ஒன்லி காஸ் தீட்டா தான். பட் சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா தான் மைனஸ் சைன் தீட்டா. அந்த லாஜிக்னால காசுக்கு ப்ளஸ்ஸும் சைனுக்கு மட்டும் மைனஸ். காஸ் என் தீட்டா மைனஸ் ஐ சைன் என் தீட்டான்னு எழுதிக்கலாம். ஓகே, அடுத்தது தேர்ட் ஃபார்முலா காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா தி ஹோல் பவர் மைனஸ் என்னன்னா, அந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டான்னு ஆகிடும். சரிங்களா? அப்புறம் ஃபோர்த் ஒன் என்னென்னா சைன் தீட்டா ப்ளஸ் ஐ காஸ் தீட்டா. இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்னா எப்போவுமே காஸ் தான் ஃபஸ்ட்டு வரணும், சைன் ஃபஸ்ட்டு வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணால் இது மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னா, ஐயை வெளியில் எடுத்து அதில் சில ஒர்க்கு தான், அதனால் இது ஒரு ஃபார்முலாவை பைகட் பண்ணி வச்சுங்க. ஐ இன்ட்டு காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா அப்படின்னு மாற்றிக்கலாம். அப்படி மாற்றுறதுனால என்னென்னா காஸ் முதல்ல வந்துடும். காஸ் முதல்ல வந்துச்சுன்னா தென் வீ கேன் அப்ளை டி மோரிஸ் தியரம் அப்ளை பண்ணிடலாம். டி மோரிஸ் தியரம் வந்து ஒன்லி ஃபார் காஸ் ஃபஸ்ட்டு வரணும், சைன் ரெண்டாவது வரணும். சைன் ரெண்டாவது வரணும்னு அர்த்தம் ஐ இருக்கிற டேர்ம் இமேஜினரி டேர்ம் சைன் டேர்மாக இருக்கணும். சரிங்களா? ஓகே, அதனால தான் இது மாதிரி சைன் தீட்டா ப்ளஸ் ஐ காஸ் தீட்டான்னு வந்துச்சுன்னா அதை ஐயை வெளியில் எடுத்துகிட்டு காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டான்னு எழுதலாம். சரிங்களா? அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அதை டிரைவ் பண்ணலாம் ஃபார்முலாவை, அதை டிரைவ் பண்ணி காட்டுவேன். பட் அது வேண்டாம், ஃபார்முலாவை நான் வச்சுக்கிட்டா கூட போதும். சரிங்களா? ஓகே, இதெல்லாம் மைண்டில் வச்சுங்க. ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம் நம்ம. இது வந்து என்னன்னா nth ரூட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த nth ரூட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன். இஃப் z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், அதோட கரஸ்பாண்டிங் போலார் ஃபார்ம் வந்து ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. சரிங்களா? இது மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்ததுன்னா அதோட nth ரூட், தென் தி nth ரூட் ஆஃப் z இஸ், அது எப்படி எழுதலாம் அப்படின்றதுனா z பவர் 1/n இஸ் ஈக்குவல் டு ஆர் பவர் 1/n இன்ட்டு nth ரூட் கண்டுபிடிக்கும் போது இந்த தீட்டாவோட ஒன்று ஆட் பண்ணணும். என்னென்னா தீட்டாவோட ஒரு 2k பை, தீட்டாவோட 2k பையை ஆட் பண்ணணும். ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் தீட்டா ப்ளஸ் 2k பை ஆட் பண்ணி பவர் 1/n. இந்த nth ரூட் கண்டுபிடிக்கிற போது எல்லாமே தீட்டாவோட 2k பையை ஆட் பண்ணணும். வேர் k பிலாங்ஸ் டு இன்டிஜர், வேர் k இஸ் an integer. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பை டி மோரிஸ் தியரம் படி இந்த பவரில் இருக்க எண்ணை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா பை என் ஆகிடும். அதாவது இன்ட்டு 1/n வரும், அதான் இங்கே வந்துடுது. ஸோ ஆர் பவர் 1/n இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் 2k பை பை n ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் தீட்டா ப்ளஸ் 2k பை பை n. ஓகே, ஸோ இதுதான் nth ரூட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் கண்டுபிடிக்கும் போது எல்லாமே அவங்க கொடுத்துருக்க தீட்டாவோட
2k பையை ஆட் பண்ணணும். இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை வந்து நல்லா ஹைலைட் பண்ணி நான் வச்சுங்க. சம் போடும்போது நான் nth ரூட், தேர்ட் ரூட்டு, கியூப் ரூட்டு, ஃபோர்த் ரூட் இதெல்லாம் கண்டுபிடிக்கும் போது தீட்டாவோட 2k பையை ஆட் பண்ணி அப்புறம் டி மோரிஸ் தேரத்தை நான் அப்ளை பண்ணுவேன். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி நம்ம சம் பார்க்கும்போது பார்த்துடலாம். The nth root of unity are 1 omega, omega square, etc. omega power n minus 1. Okay, these are all nth root of unity. Okay, and the property பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குன்றது லைட்டாக பார்த்துக்கலாம். அதில் இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து 1 ப்ளஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா plus omega power n minus 1. If omega is nth root of unity, then the summation is 0. And the product என்ன வரும் அப்படின்னா அதோட ப்ராடக்ட் summation வந்து 0 ஆகும். ப்ராடக்ட் என்ன ஆகுன்றதை சொல்கிறேன். 1 into omega into omega square into etc. omega power n minus 1 எல்லாத்தோட மல்டிப்ளிகேஷன் வந்து minus 1 power n minus 1. ஓகே, அடுத்து தேர்டு வந்து ஒன்று, இஃப் ஒமேகா இஸ் தி கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னா ஒமேகா கியூபோட வேல்யூ 1. கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி வேர் ஒமேகா இஸ் தி கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. ஓகே, இதெல்லாம் மைண்டில் வச்சுங்க. இப்போ பாருங்க, இதில் என்னென்னா ஒமேகா வந்து கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டியாக இருந்துச்சுன்னா அந்த ரூட்ஸ்லாம் என்னென்னா 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர். ஒமேகா வந்து ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டியாக இருந்துச்சுன்னா அப்போ அந்த 4 ரூட்ஸ் வந்து 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா க்யூப். சரிங்களா? அப்போ என்னென்னா இந்த வேல்யூ ஆஃப் எண்ணுக்கு ஏற்ற மாதிரி இந்த க்யூப் ரூட்டோ ஃபோர்த் ரூட்டோ இதுதான் எண்ணுன்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுங்களேன். இந்த வேல்யூ ஆஃப் எண்ணுக்கு ஏற்ற மாதிரி ஒமேகாவோட வேல்யூ மாறும். இப்போ இதில் ஒமேகாவோட வேல்யூ என்ன அப்படின்னா அதை வச்சு தான் ஒரு டேபிள் ஒன்று கொடுக்குறேன். என்னென்னா omega, the values of omega are depending on n as following table. என்னோட பேஸ் பண்ணி n வேல்யூ எப்படி வருது, என்னன்றது என்ன கியூப் ரூட்டாக இருந்தால் n3, ஃபோர்த் ரூட்டாக இருந்தால் n4, ஸ்கொயர் ரூட்டாக இருந்தால் n2. சரிங்களா? இப்போ அதை வச்சு நம்ம பேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் n இது வேல்யூ ஆஃப் w, வேல்யூ ஆஃப் ஒமேகா. இப்போ இதில் n பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னா ஸ்கொயர் ரூட் அப்படின்னா அதில் ஒமேகாவோட வேல்யூ என்னன்னா இதுதான் e பவர் I 2π/2. சப்போஸ் வேல்யூ ஆஃப் n வந்து 3 கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டியாக இருந்தால் அப்போ ஒமேகாவோட வேல்யூ என்ன அப்படின்னா e பவர் I 2π/3. இது e பவர் ஃபுல்லாகவே. சரிங்களா? சப்போஸ் ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னா e பவர் I 2π/4. அப்போ இன் ஜென்ரல் கேத் ரூட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா e பவர் I 2π/k. சரிங்களா? அப்போது இன் ஜென்ரல் the nth root of unity, nth root of யூனிட்டியில் ஒமேகாவோட வேல்யூ என்ன அப்படின்னா ஒமேகாவோட வேல்யூ e பவர் I 2π/n. இதுதான் ஒமேகாவோட வேல்யூ nth root of யூனிட்டியில். ஓகே, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுங்க. இப்போ அதுக்கப்புறம் ஒரு 2 ஃபார்முலா சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னென்னா
ஒன்றுன்ற ஒரு நம்பரோட போலார் ஃபார்ம், ஒன்றுன்றதும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான், அதோட போலார் ஃபார்ம் என்னென்னா cos 0 + I sin 0. ரொம்ப சிம்பிள். cos 0 1, sin 0 0, அப்போ இது போய்டும் 1 மட்டும் தான் வரும், அதுதான் இது. சரிங்களா? அப்போது ஒன்றுன்ற கலப்பெண்ணோட துருவ வடிவம் இது. சரி, அப்போது ஐன்னு இருந்துச்சுன்னா ஐன்ற கலப்பெண்ணோட துருவ வடிவம் போலார் ஃபார்ம் என்னென்னா cos π/2 + I sin π/2. cos π/2 0, sin π/2 1, 1 × I அதான் இங்கே வந்துடும். சரிங்களா? ஸோ இதுவும் நான் வச்சுங்க, இது வந்து சம் போடும்போது தேவைப்படும். 1ன்னு வரும்போது cos 0 + I sin 0 போடலாம், ஐன்னு வந்தால் cos π/2 + I sin π/2 போடலாம். சரிங்களா? ஓகே. ஓகே, ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1 இஸ் எ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி, ஷோ தட் a + b omega + c omega square by b + c omega + a omega square plus a + b omega + c omega square by c + a omega + b omega square equal to -1 அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். தமிழில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1 என்பது 1ன் 3ஆம் படி மூலம் எனில் இதை வந்து வேல்யூவை ப்ரூஃப் பண்ணணும். -1 வர வைக்கிறோம். சரி, என்ன பண்ணுறோம் பாருங்கள். இப்போது இதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம், ஒமேகா வந்து கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி, 3ஆம் படி மூலம்ன்ற வார்த்தை கொடுத்துருக்காங்க. அப்போ 3ஆம் படி மூலம்ன்றதுனால ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது, ஒமேகா கியூபோட வேல்யூ 1. இது ஒரு ஃபார்முலா. பிகாஸ் ஒமேகா இஸ் த கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டின்னு அவங்க கொடுத்துருக்காங்க, 3ஆம் படி மூலம்ன்றது. அதனால் இதை நம்ம அங்கே யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? சரி, இப்போ கொடுத்துருக்கிறதுல LHS எடுத்துங்க. LHS என்னது? a + b omega + c omega square divided by b + c omega + a omega square plus இதில் a + b omega + c omega square divided by c + a omega + b omega square. ஓகே, இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க LHSஆ. நம்ம இதில் வந்து எப்படி கண்டினியூ பண்ண போகிறோன்றது பாருங்கள். சரி, இந்த சம் எப்படின்னா, எனக்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு மேலேயும் கீழேயும் ஒரே மாதிரியான நம்பர் கொண்டு வரணும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஏ பக்கத்தில் ஒமேகா ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஏ மட்டும் தான் இருக்குது. அப்போ மேலேயும் கீழேயும் ஒமேகா ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இங்கேயும் சி பக்கத்தில் ஒமேகா ஸ்கொயர் இருக்குது, இங்கே சி மட்டும் தான் இருக்குல்ல, இங்கேயும் ஒமேகாவில் மல்டிப்ளை பண்ண ஒமேகா ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ண போகிறேன் ஒரு பர்பஸாக. அப்படின்னா என்னன்னாச்சும், மேலே ஒமேகா ஸ்கொயரோட மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது a + b omega + c omega square ஹோல் டிவைடட் பை, ஓகே, கீழே b, இங்கே கீழே ஒமேகா ஸ்கொயரோட மல்டிப்ளை பண்ணுறோம். சரிங்களா? ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு b + c omega + a omega square. அப்போனா மேலே ஒமேகா ஸ்கொயர், கீழே ஒமேகா ஸ்கொயர், மல்டிப்ளை டிவைட், அதனால் வேல்யூ மாறாது, அதுக்காக தான். ஓகே, அதுக்கப்புறமேட்டு இதில் பாருங்கள், இங்கேயும் மேலே ஒமேகா ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ a + b omega + c omega square பை, கீழேயும் ஒமேகா ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணும்போது c + a omega + b omega square. சரிங்களா? இப்போ நான் பண்ணதுனால வேல்யூ மாறாது. மேலே ஒமேகா ஸ்கொயர் பெருக்கல் மற்றும் டிவைட், பெருக்கல் அண்டு டிவைட் பண்ணுறோம். மேலே ஒமேகா ஸ்கொயரில் மல்டிப்ளை பண்ணி ஒமேகா ஸ்கொயரை டிவைட் பண்ணால் வேல்யூ மாறாது, அதான். ஓகே, சரி, இப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பாருங்கள். ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமானது. இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ இந்த ஒமேகா ஸ்கொயரை உள்ளே கொண்டு போனால் ஏ ஒமேகா ஸ்கொயர் மேலேயும் கீழேயும் ஒரே மாதிரி கொண்டு வரணும். அதனால் நான் இதில் கொஞ்சம் ஒரு நாவ் வச்சுங்க, இதில் ஒமேகா ஸ்கொயர் உள்ளே கொண்டு போகிறேன், இதுலேயும் ஒமேகா ஸ்கொயர் உள்ளே கொண்டு, இந்த ரெண்டுத்துலையும் ஒமேகா ஸ்கொயர் உள்ளே கொண்டு போகாமல் வெளியிலே வச்சுக்க போகிறேன். சரிங்களா? ஓகே, எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஓகே, கவனிங்க. ஒமேகா ஸ்கொயர் உள்ளே கொண்டு போனுங்க, a omega square + b omega cube + c omega power 4 by omega square into b + c omega + a omega square ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் இங்கே கொண்டு போகும்போது இதில் இந்த கீழே மேலே இருக்கிறத அப்படியே வச்சுங்க, a + b omega + c omega square divided by, கீழே ஒமேகா ஸ்கொயர் உள்ளே கொண்டு போங்க. அப்போ என்ன வரும், c omega square + a omega cube + b omega power 4. ஓகே, அப்போ என்ன ஆகிடுதுன்னா, a omega square ஒமேகா க்யூபோட வேல்யூ 1 கொடுத்துருக்கல. அப்போ 1 × b,
ஒமேகா பவர் 4 என்னென்னா ஒமேகா க்யூப் இன்ட்டு ஒமேகான்னு போடலாம். ஒமேகா க்யூப் ஒன்றுனால 1 இன்ட்டு ஒமேகா ஒமேகா. அப்போது சி ஒமேகா பை கீழே ஒமேகா ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிட்டு கீழே இருக்கிற டேர்மு மேலே இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். முதல்ல ஏ ஒமேகா ஸ்கொயர், அடுத்தது பி, அடுத்தது சி ஒமேகா. சரிங்களா? ப்ளஸ் இப்போது ஒமேகா ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிட்டு ஏ ப்ளஸ் பி ஒமேகா ப்ளஸ் சி ஒமேகா ஸ்கொயர் பை இங்கே சி ஒமேகா ஸ்கொயர். ஓகே, அடுத்தது ஏ தான் ஒரு ஒமேகா க்யூப் 1 இன்ட்டு ஏ ஒமேகா பவர் 4ன்றது ஒமேகா. நான் தான் சொன்னேன் ஒமேகா க்யூப் இன்ட்டு ஒமேகா, அப்போது 1 ஒமேகா வரும். ஒமேகா இன்ட்டு பி ஒமேகா. இப்போ இங்கே பாருங்களேன், இதில் என்ன நம்மளுக்கு கிளியராக தெரியுதுன்னா இந்த இது ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடும். மேலே இருக்கிற ஃபுல் வேல்யூக்கு கீழே இது கேன்சல் ஆகிடும். மேலுக்கு இது ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். அப்போ மிச்சம் என்ன வருது? 1 பை ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் இப்படி வந்துடுது. ஓகே, சரி. இப்போ இந்த ஒமேகா ஸ்கொயர் கிளாஸ் பண்ணால் 1 ப்ளஸ் ஒமேகா பவர் 4 பை ஒமேகா ஸ்கொயர். ஒமேகா பவர் 4 தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஒமேகான்னு சொல்லியிருக்கேன்னா 1 ப்ளஸ் ஒமேகா பை ஒமேகா ஸ்கொயர். சரி, அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு ஃபார்முலா எப்படி சொல்கிறேன் கேட்டுங்க. க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டி ஒமேகாவாக இருக்கும்போது 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா 1 ப்ளஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றது ஃபார்முலா. சரிங்களா? அப்போ அந்த ஃபார்முலா படி எனக்கு 1 ப்ளஸ் ஒமேகாவோட வேல்யூ என்னன்னு சொன்னிங்கன்னா இந்த ஒமேகா ஸ்கொயர் அண்ட் சைட் போச்சுன்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் வரும். கீழே ஒமேகா ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா -1 வந்துடும். அந்த -1 தான் நம்ம கேட்டால் தேவையான RHS. ஸோ LHSலேருந்து RHS ப்ரூஃப் பண்ணியாச்சு. செகண்ட் சம் பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஷோ தட் √3/2 ப்ளஸ் I/2 தி ஹோல் பவர் 5 ப்ளஸ் √3/2 மைனஸ் I/2 தி ஹோல் பவர் 5 ஈக்குவல் டு -√3 இப்படின்னு எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இதில் என்னென்னா உள்ளே இருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன காம்ப்ளெக்ஸ் நம்பர் பாருங்கள். உள்ளே இருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் கலப்பெண் என்ன கொடுத்துருக்காங்கன்னா √3/2 ப்ளஸ் I/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதான் கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் கலப்பெண். சரி, ஆனால் இதோட பவரில் 5 இருக்குது பாருங்கள். அப்போ நான் போலார் ஃபார்ம் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது சொல்லியிருக்கிறேன், போலார் ஃபார்மோட பர்பஸை நான் எதுக்காக நம்ம போலார் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணணும்னா இதை மாதிரி பவர்ஸை கண்டுபிடிக்கிறது, கஷ்டமான ஹையர் பவர்ஸை கண்டுபிடிக்கிறது. பவர் 5ன்றது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்போ அதுக்கு பதில் என்ன பண்ணணும், போலார் ஃபார்மை யூஸ் பண்ணி போட்டோம்னா இது மாதிரி அதிகமான பவர் உள்ள நம்பரெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அப்போது கொடுக்கப்பட்ட கலப்பெண்ணோட துருவ வடிவம் போலார் ஃபார்ம் என்னென்னா R இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் I சைன் தீட்டா. அதனால் நான் போலார் ஃபார்முக்கு போகிறேன். ஸோ இந்த போலார் ஃபார்மில் ஃபஸ்ட்டு R கண்டுபிடிக்கணும். R கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னா மட்டும் மதிப்பு. Rனா மாடுலஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. √(x²) இதை ஸ்கொயர் பண்ண என்ன வரும் 3/4. ஏன்னா √3 பண்ணால் ஸ்கொயர் பண்ணால் 3, 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ப்ளஸ் y². ஒய்ன்றது I பக்கத்தில் இருக்குது. I பக்கத்தில் 1/2 இருக்குது. 1/2 ஸ்கொயர் பண்ணால் 1/4. அப்போ √3 + 1 4, 4/4. அப்போது ஆரோட வேல்யூ 1. 6 கண்டுபிடிச்சாச்சு. சரி, இப்போ அடுத்தது நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா தீட்டா கண்டுபிடிக்கணும். தீட்டா கண்டுபிடிக்கணும்னா இது என்ன குவாட்ரண்ட்டில் இருக்குது? ரெண்டுமே ப்ளஸில் இருந்தால் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். அப்போ ஃபார்முலா வெறும் ஆல்ஃபா தான். ஆல்ஃபாவுக்கு ஃபார்முலா என்னது? tan இன்வர்ஸ் ஆஃப் y/x. ஒய்ன்றது ஐயோட கோஎஃபிஷியன்ட். I பக்கத்தில் என்ன இருக்குது? 1/2. ஸோ y/xன்றது √3/2. 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும்னா tan இன்வர்ஸ் ஆஃப் 1/√3ன்னு வரும். டேனில் எப்போ 1/√3 வரும் அப்படின்னா டேனில் எப்போ 1/√3 வரும்னா 30 டிகிரியில் வரும். 30ன்றது என்னென்னா π/6. 30 டிகிரின்றது π/6. சரிங்களா? ஓகே, அப்போது தீட்டா கண்டுபிடிச்சாச்சு, R கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டுத்தையும் கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் இதோட போலார் ஃபார்ம் கிடச்சிரும். ஓகே, ஸோ இப்போ போலார் ஃபார்ம் எழுதுங்க. therefore √3/2 ப்ளஸ் I/2 இஸ் ஈக்குவல் டு ஆரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் 1. அப்போ அது போட தேவையில்லை. cos π/6 ப்ளஸ் I sin π/6. ஓகே, இதை கண்டுபிடிச்சாச்சு. அதோட பவர் 5 நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். ஆனால் இன்னொன்று நம்மளுக்கு தேவையே மைனஸ் வர்ற மாதிரி வேணும். அது நம்ம திருப்பி கண்டுபிடிக்க தேவையில்லை. சிமிலர்லின்னு போட்டுக்கலாம். சிமிலர்லி இதை போலவே அப்படின்னு போட்டு √3/2 மைனஸ் I/2 இஸ் ஈக்குவல் டு இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ் வருது, மைனஸ் இருந்தால் அப்படியே மைனஸ் வரும். அவ்வளோதான், சிமிலர்லின்னு போட்டுடலாம். -I sin π/6.
ஸோ ஒன்று கண்டுபிடிச்சி சிமிலர்லி இன்னொன்று வந்து அப்படியே மைனஸ் போட்டால் போதும். ஸோ ரெண்டும் கண்டுபிடிச்சாச்சா? இப்போ எல்ஹெச்எஸ்லேருந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சரி, எல்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க? எல்ஹெச்எஸ்லேருந்து ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போகிறேன். வாட் இஸ் எல்ஹெச்எஸ்? √3/2 ப்ளஸ் I/2 தி ஹோல் பவர் 5 ப்ளஸ் √3/2 மைனஸ் I/2 தி ஹோல் பவர் 5. இதுதான் வந்து எல்ஹெச்எஸ். இந்த எல்ஹெச்எஸில் நம்ம கண்டுபிடிச்சதை சப்ஸ்டியூட் பண்ணணும். இதோட வேல்யூ தான் இங்கே இருக்கே. என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். cos π/6 ப்ளஸ் I sin π/6 ஹோல் பவர் 5 இதோட வேல்யூ ப்ளஸ் இதோட வேல்யூ இது இங்கே இருக்குது. அதுக்கு வந்து cos π/6 மைனஸ் I sin π/6 ஹோல் பவர் 5. ஓகே, இப்போ அடுத்தது டிமோவரிஸ் தியரம் படி பவரில் இருக்க நம்பர் உள்ளே கொண்டு வந்துடலாம். எங்கே வரும்? தீட்டாக்கு பக்கத்தில் வரும். அப்போ 5π/6ன்னு வரும். உள்ள 5 கொண்டு வந்து நம்ம சம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ டிமோவரிஸ் தியரம் படி பவரில் இருக்க நம்பர் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா பவரை 5π/6 ப்ளஸ் I sin 5π/6 இது டிமோவரிஸ் தியரம். ப்ளஸ் இது வந்து அதோட கிளை தேற்றம் சொல்லி கராலரியில் கொடுத்துருந்தேன். மைனஸும் அங்கே ப்ளஸ் வந்தால் கூட அதுவும் உள்ளே வந்து கொண்டு வந்துடலாம். cos 5π/6 மைனஸ் I sin 5π/6. இப்போ என்ன ஆகிடும்னா இதில் இந்த மைனஸுக்கு ப்ளஸ்ஸு கேன்சல் ஆகிடும். அப்போ மிச்சம் எத்தனை இருக்குது? இது சேர்ந்தால் 2 டைம்ஸ். அப்போது இது வந்து 2 cos 5π/6. இதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் இப்போ முக்கியமான வேலை. 5π/6 நல்லா கேட்டுங்க. இதை பொறுமையாக நான் சொல்கிறேன் எப்படின்றத கவனிச்சிங்க. π/6னா 30 டிகிரி. 5/6னா 30 டிகிரி. அப்போது 5π/6னா என்ன வரும்? 5ஐ 30ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 150 டிகிரி வரும். அப்போ இது 150 டிகிரி. 150 எப்படி பிரிக்கலாம்? இந்த 150 நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 மைனஸ் 13 போடலாமா? 180 மைனஸ் 30 150. அப்போ 180ன்றது நம்மளுக்கு பை, 30ன்றது π/6. கரெக்ட் தானே? இதை தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறேன். நல்லா கேட்டுக்கிறீங்களா? 180ல் 30 போச்சுன்னா 180ல் 30 போனால் 150. ஓகே, இந்த 150 தான் இப்போ நம்மளுக்கு என்னவாக இருக்குது? 5π/6ஆக இருக்குது. இவ்வளோ விஷயம் இருக்குது. பொறுமையாக நம்பராக போட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எங்கேருந்து எப்படி கொண்டு வந்திருக்கேன் பார்த்தீங்களா? 5π/6னால் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. 5π/6னா 150. 150ஐ 180 மைனஸ் 13 எழுதலாம். 180 மைனஸ் 30ஐ π/6ன்னு எழுதலாம். அப்போ இது இருக்கிறதுல இதை போடலாமா? நேரங்க கொண்டு வந்து போடுங்க பார்க்கலாம். இப்போ 2 cos π/6 அப்படின்னு மாற்றிக்கலாம். ஓகே, சரி. அப்போது 2 இப்போ நல்லா கிளியராக பார்த்துங்க. cos 180 மைனஸ் தீட்டா ஃபார்முலா நான் வச்சுக்கணும். அது நம்ம படிச்சிருக்க ஃபார்முலா தான். cos 180 மைனஸ் தீட்டா என்ன வரும்? மைனஸ் காஸ் தீட்டா. இதெல்லாம் எடுத்து பாருங்கள். ஆல் சில்வர் டீ கப்ஸ்ன்ற சொல்லுவாங்கள்ல, அதை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். அப்போ அதனால் இதோட வேல்யூ மைனஸ் காஸ் தீட்டானது π/6. ஓகே, சரி. அப்போது இந்த -2 இன்ட்டு -2 காஸ் π/6 அப்போனா காஸ் 30. காஸ் 30யோட வேல்யூ என்னது? காஸ் 30யோட வேல்யூ √3/2. ஓகே, therefore இது √3/2. 2 கேன்சல் ஆகிடும். ஸோ 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா -√3. இதுதான் ஆர்ஹெச்எஸ். ஸோ எல்ஹெச்எஸ்லேருந்து நம்ம ஆர்ஹெச்எஸை கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, தேர்ட் சம் பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 1 + sin π/10 + I cos π/10 by 1 + sin π/10 minus I cos π/10 the whole power 10. ஓகே, என் மதிப்பை காண்க தமிழில் கேட்டிருக்காங்க. ஓகே, இது எப்படி போடுறதுன்றதை இப்போ நான் சொல்லித்தரேன், கவனிங்க. ஓகே, சரி. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கிறத ஃபஸ்ட்டு எழுதுவோமா? என்ன கொடுத்துருக்காங்க? 1 + sin π/10 + I cos π/10 whole divided by 1 + sin π/10 minus I cos π/10 whole power 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி. இதில் நான் ஒரு சப்ஸ்டியூஷன் கொடுக்குறேன். கன்சிடர் இதில் இந்த டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் sin + I cos, அதை மட்டும் நான் இசட்னு எடுத்துக்கிறேன். z is equal to sin π/10 + I cos π/10. ஓகே, அப்போது அதிலிருந்து
இந்த மைனஸ் வரணும்னா என்ன பண்ணணும், இதை தலைகீழ மாற்றினா 1/z இதோட தலைகீழ என்ன வரும்னா sin π/10 ப்ளஸ் இருக்கிற இடத்துல -i sin π/10 வரும். அவ்வளோதான் ரூல், வேறு ஒன்றும் கிடையாது. இது என்னென்னா இதை தலைகீழ மாற்றினா இதுக்கு i பக்கத்தில் சைன் மாறும். சரிங்களா, அதுதான் இங்கே இருக்கிற வேல்யூ. இப்போ இந்த ரெண்டு வேல்யூ கொண்டு வந்து அதில் சப்ஸ்டியூட் பண்ணி செம்ம ப்ரொசீட் பண்ண போகிறேன். சரிங்களா, ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம், நேராக கொண்டு வந்து அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்னது 1 + sin π/10 ப்ளஸ் i cos π/10 ஹோல் டிவைடட் பை 1 + sin π/10 minus i cos π/10 whole power 10. இதை நான் எப்படி போடுறேன்னா 1 + இதோட வேல்யூ தான் நம்ம என்னென்னு எடுத்துருக்குறோம், இசட்னு எடுத்துருக்குறோம். அப்போ இது இசட் டிவைடட் பை 1 + இதோட வேல்யூ தான் 1/z, அப்போ 1/z ஹோல் பவர் 10 அப்படின்னு மாற்றிக்கலாம். ஓகே, சரி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் மேலே இருக்கிறத நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல, கீழே இருக்கிறத கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். z + 1/z ஹோல் பவர் 10. ஓகே, சரி. இப்போ இதில் என்னென்னா, இது உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஸ் இருந்தால் ஒரு ஸ்டெப் விட்டுட்டே எழுதுங்க. 1 + z இன்ட்டு கீழே இருக்கிற டேர்ம் அப்படியே மேலே போச்சுன்னா z/z + 1 ஆகிடும் ஹோல் பவர் 10. ஓகே, அப்போ என்ன இந்த 1 + இது கேன்சல் ஆகிடும். அப்போ உங்களுக்கு மிச்சம் என்ன இருக்குது, z மட்டும்தான் இருக்குது. அப்போ z பவர் 10ன்னு வந்துடும். பட் நம்மளுக்கு z என்னது, z தான் நம்மளுக்கு என்னென்னு இங்கே இருக்குது, sin π/10 இருக்குது. அப்போது zன்றது sin π/10 ப்ளஸ் i cos π/10 ஹோல் பவர் 10. ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது சொல்கிறேன். ஓகே, இதில் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன். என்னென்னா டிமாரிஸில் கராலரி கடைசி ஃபார்முலா கொடுத்துருக்கேன் பாருங்கள், கிளை தேற்றம் கடைசி. டிமாரிஸ் தேற்றம் அப்ளை பண்ணணும்னா முதல்ல காசு இருக்கணும், அப்புறம் தான் சைன் இருக்கணும். இப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்குது டிமாரிஸில். ஐ வெளியில் போட்டுடணும். ஐ வெளியில் போட்டுட்டு உள்ள முதல்ல காசு வந்துடணும், அடுத்துக்கு பதிலாக ப்ளஸ் இருக்கு பதிலாக மைனஸ் வந்துடணும் அப்படின்னு சொல்லி நான் மாற்ற சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ஐ வந்ததுனால பவரில் 10 இருக்கும்போது ஐக்கும் பவரில் 10 ஆகிடும். இவ்வளோதான் விஷயம். டிமார்க் அந்த ஃபார்முலா மைண்டில் வச்சுங்க. சைன் தீட்டா ப்ளஸ் ஐ காஸ் தீட்டானா ஐ இன்ட்டு காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டான்னு எழுதிக்கலாம். அதுதான் எழுதியிருக்கேன். ஆனால் அந்த ஐ பவரில் ஏன் 10 போட்டோன்னா இங்கே பவரில் 10 இருக்குன்னா இந்த 10 இங்கேயும் வரும் அங்கேயும் வரும். சரிங்களா, ஓகே. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம், ஐ பவர் 10ன்னு போட்டு இப்போ டிமாரிஸ் தியரம் அப்ளை பண்ணலாம். ஏன்னா அப்போ அப்ளை பண்ண முடியாதுன்னா டிமாரிஸ் தியரத்தில் முதல்ல காசு இருக்கணும், அப்புறம் சைன் இருக்கணும். அப்போ தான் டிமாரிஸ் தியரம் அப்ளை பண்ண முடியும். பட் இங்கே சைன் இருந்தது, அதனால் பண்ண முடியாதனால ஒரு மாற்றிட்டு இப்போ நான் டிமாரிஸ் அப்ளை பண்ணலாம். ஏன்னா முதல்ல காசு வந்துடுச்சு. 10 உள்ளே கொண்டு போங்க. அப்போ என்ன ஆகிடும், காஸ் 10π/10 மைனஸ் ஐ சைன் 10π/10. 10 கேன்சல் ஆகிடும். அப்போ என்னென்னா ஐ பவர் 10 இன்ட்டு காஸ் பை மைனஸ் ஐ சைன் பை. ஓகே, சரி. இப்போ இதில் வந்து காஸ் பையோட வேல்யூ -1 நம்மளுக்கு தெரியும், சைன் பையோட வேல்யூ 0ன்னு தெரியும். இப்போ ஐ பவர் 10 வேணும்னா 10 நம்ம 4ஆல் டிவைட் பண்ணணும். 2 நாள் 8, மிச்சம் வந்து எவ்வளோ இருக்குது 2. அப்போது இது வந்து 10 ஐ பவர் 10 வந்து எதுக்கு ஈக்குவல், இங்கே இருக்க 2னால ஐ பவர் 2க்கு ஈக்குவல். இன்ட்டு காஸ் பையோட வேல்யூ -1, சைன் பையோட வேல்யூ 0. ஓகே, இப்போது ஐ ஸ்கொயரோட வேல்யூ தான் -1 நம்மளுக்கு தெரியும். உள்ளே வர -1 -0னா -1. ஸோ -1 இன்ட்டு -1 +1. ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். ஸோ அவங்க கேட்ட மதிப்பு வந்து 1 தான் ஆன்சர். ஓகே, 4th சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் 2 cos alpha is equal to x plus 1 by x and 2 cos beta equal to y plus 1 by y, show that அப்படின்னு சொல்லி கீழே ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்னா x by y plus y by x equal to 2 cos alpha minus beta 1. செகண்ட் வந்து xy minus 1 by xy equal to 2y sin alpha plus beta ப்ரூஃப் பண்ணணும். தேர்ட் வந்து x power m by y power n minus y power n by x power m equal to 2y sin m alpha minus n beta. ஃபோர்த் வந்து x power m y power n plus 1 by x power m y power n equal to 2 cos m alpha plus n betaன்னு சொல்லி இந்த 4த்தையும் ப்ரூஃப்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது ஒரு பெரிய சம்மு. ஆனால் ஆனுவல் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ பெருசாக கேட்க மாட்டாங்க, ஏதாவது இதில் 2 மட்டும் தான் கேட்பாங்க. சரிங்களா, ஓகே. இப்போ இந்த சம்மை ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க,
ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது என்னென்னா 2 cos alpha equal to x plus 1 by x கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதை நான் முதல்ல இப்படி எழுதி x plus 1 by x is equal to 2 cos alpha அப்படின்னு எழுதிக்கிறேன். சரி, இது எப்படி சிம்பிளிஃபை பண்ண போகிறன்றதை பாருங்கள். ஓகே, இப்போ என்ன இந்த எக்ஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 by x is equal to 2 cos alpha. இப்போ இது எக்ஸ் அந்த சைடு கொண்டு போங்க. இப்போ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 is equal to 2 cos alpha into x இப்படி வந்துடும். இப்போ இந்த நம்பரில் கூட அந்த சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 cos alpha x plus 1 equal to 0. ஓகே, அப்போது இதை தான் நான் ஃபேக்டரைஸ் பண்ணேன். ஏன்னா இது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன், இரண்டாம் படி சமன்பாடு. ஓகே, இது எப்படி தீர்க்கிறது? இது தீர்க்கறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கே, x is equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2a. இந்த ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியும். அந்த ஃபார்முலா தான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணும்போது இதில் a என்ன b என்னன்னு தெரியணும். இதில் bன்றது என்னென்னா இங்கே பக்கத்தில் எழுதிக்கலாம். ஏன்றது என்னென்னா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1, bன்றது என்னென்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், எக்ஸ் பக்கத்தில் என்ன இருக்குது மைனஸ் 2 cos alpha, இதுதான் b வேல்யூ. cன்றது 1. அப்போ எல்லாத்தையும் கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள் பார்க்கலாம். மைனஸ் பி, இங்கேயும் மைனஸ் 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 ப்ளஸ்ஸு, அப்போ 2 cos alpha ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர், இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 cos ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் 4 ஏசி, ஏவோட வேல்யூ 1, சியோட வேல்யூ 1 இன்ட்டு 1 பை 2a, 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 1. சரிங்களா? இப்போ எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? 2 cos alpha ப்ளஸ் ஆர் மைனஸ், இது இப்போ 4 இன்ட்டு 1 4 தான். இந்த 4 அந்த 4 கம்ப்ளீட்டாக வெளியில் எடுத்திங்கன்னா ரூட்டுக்குள்ளேருந்து 4 வெளியில் இருந்தால் 2 ஆகிடும். இப்போ ரூட் ஆஃப் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் 1 ஈக்குவல் டு 2. ஓகே, சரி. இப்போ இது எப்படி சிம்பிளிஃபை பண்ண போகிறன்றது கவனிங்க. இப்போ இதில் கூட 2 மேலே ரெண்டுத்துலேயும் காமனாக வெளியில் எடுத்து கீழே கேன்சல் பண்ணிட்டோம்னா என்ன வரும்னா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 போயிடும். அப்போ ரூட் ஆஃப் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் 1 அப்படின்னா என்ன? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபானா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டானா காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு தெரியும். ஆனால் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 இருந்தால் அப்போ மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். தலைகளை மாறி வரதுனால மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். புரியுதுங்களா? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டானா சைன் ஸ்கொயர் தீட்டா, அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. பட் இங்கே ஆல்ஃபா இருக்கிறனால இங்கே தீட்டா போடக்கூடாது, ஆல்ஃபா தான் போடும். சரிங்களா? ஓகே, அடுத்த ஸ்டெப்பு நான் என்ன பண்ண போகிறேன்னா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ், ரூட்டுக்குள்ளே மைனஸ் இருந்தால் அதை ஐன்னு எழுதிக்கணும். ரூட்டுக்குள்ளே சைன் ஸ்கொயர் எடுத்தோம்னா அது சைன் ஆல்ஃபான்னு வந்துடும். இதுதான் எக்ஸோட வேல்யூ. ஆனால் நம்ம எக்ஸோட வேல்யூ ப்ளஸில் ஒன்று இருக்குது, மைனஸில் ஒன்று இருக்குது. நான் ப்ளஸ்ஸை மட்டும்தான் எடுத்துக்க போகிறேன். தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா. ப்ளஸ் வேல்யூ மட்டும்தான் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸுன்றது என்னது? காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா. சரிங்களா? ஸோ நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், அதனால் தெளிவாக எழுதிக்கிறேன். எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். சரி, இப்போது அடுத்தது இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களே, அது என்ன ஈக்குவேஷன்? அந்த ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒய் ப்ளஸ் 1 பை ஒய் ஈக்குவல் டு 2 cos பீட்டான்னு கொடுத்துருக்காங்க. இது திருப்பியும் அதே மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் கண்டுபிடிக்க தேவையில்லை, எக்ஸாமில் சிமிலர்லின்னு போட்டுடலாம். சிமிலர்லி அங்கே போட்ட மாதிரியே அதே போலவே அப்படின்னு போட்டு ஒய்யோட வேல்யூ என்ன வரும்? ஆல்ஃபா பதில் பீட்டா வரப்போகுது, ஏன்னா இங்கே பீட்டா இருக்கனால. அப்போது காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? எக்ஸும் கண்டுபிடிச்சாச்சு, ஒய் வந்து சிமிலர்லின்னு அதையும் போட்டாச்சு. இப்போ கேட்குற ஒவ்வொரு சம்ம நம்ம போடலாமா? சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் ஒய் பை எக்ஸோட வேல்யூ ப்ரூஃப் பண்ணணும். சரிங்களா? எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ், இது தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன், கவனிங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா எக்ஸ் பை ஒய் கண்டுபிடிக்கிறேன். எக்ஸ் பை ஒய்னா எக்ஸோட வேல்யூ என்னது? காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா, இது எக்ஸு. பை ஒய்யோட வேல்யூ காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா. ஓகே, நம்ம தான் இந்த சொல்லி காம்ப்ளெக்ஸ் ஃபார்மோட போலார் ஃபார்மில் பையில் இருந்தால் தீட்டாவை மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? அப்போ அதன்படி இது காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆஃப்
அதுவும் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இதை மாதிரி வந்துடும். இதுதான் எக்ஸ் பை ஒய்யோட வேல்யூ. கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்களா? எக்ஸ் பை ஒய் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஒய் பை எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஒய் பை எக்ஸ் போட்டு திருப்பிலாம் கண்டுபிடிக்க தேவையில்லை. இதை தலைகீழ மாற்றினாவே ஒய் பை எக்ஸ் கிடச்சிரும். அப்போ ஒய் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இதோட தலைகீழின்னா என்னென்னா ஐ பக்கெட்டில் ப்ளஸ் இருந்தால் மைனஸு, மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு. இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால வெறும் மைனஸ் மட்டும் மாறும், வேறு ஒன்றுமே கிடையாது. மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. கிளியராக புரிஞ்சுக்கிட்டிங்களா? கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா இதோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நான் கண்டுபிடிச்ச எக்ஸ் பை ஒயில் எக்ஸோட வேல்யூ ஒய்யோட போட்டேன். ஆனால் அப்பயே சொல்லியிருக்கேன் போலார் ஃபார்மில் டிவிஷனில் இருந்தால் தீட்டாவை செப்ராக்ட் பண்ணணும், செப்ராக்ட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து ஒய் பை எக்ஸ் வேணும்னா இதை தலைகீழ மாற்றுறோம். தலைகீழ மாற்றினா ப்ளஸ் பதில் மைனஸ். இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி ஆட் பண்ணுறது? ஆடிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக ஈக்குவேஷன் ஆட் பண்ணுற மாதிரி போட்டு ஆட் பண்ணுறதா இருந்தால் சைனை மாற்றக்கூடாது, அப்படியே தான் ஆட் பண்ணணும். சரிங்களா? அப்போ இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது, ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ரெண்டும் கேன்சல் ஆகி மிச்சம் என்ன வரப்போகுது? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இது ரெண்டும் ஒரே சைனில் இருக்குது, 2 cos ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இதுதான் நம்மளுக்கு தேவையான வேல்யூ. இதுதான் அவங்க ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஆன்சர் வந்துச்சு பார்த்தீங்களா? தேர்ஃபோர் ப்ரூவ்டு. ஃபஸ்ட்டு கொஷின் ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இதில் வந்து செகண்ட் ப்ரூஃப் பண்ணலாம். செகண்ட் ப்ரூஃப் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அது என்னென்னா எக்ஸ்ஒய் மைனஸ் 1/xy இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். அதோட ப்ரூஃப் தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சரி, எக்ஸ்ஒய் முதல்ல எக்ஸ்ஒய்யை கண்டுபிடிப்போம். எக்ஸ்ஒய் எக்ஸுன்றது என்னது? காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா. ஓகே. ஒய்ன்றது காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா. ஓகே. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். நான் போனதில் கூட பார்த்தா வகுத்தலில் இருந்தால் டிவிஷனில் இருந்தால் மைனஸ் பண்ணணும், மல்டிப்ளையில் இருந்தால் ஆட் பண்ணணும். அப்போ என்ன ஆகிடும்? காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இதுதான் எக்ஸ்ஒய். ஓகே, நம்மளுக்கு எக்ஸ்ஒய்க்கு அப்புறம் என்ன வேணும்? 1/xy. 1/xyன்னா என்ன அர்த்தம்? இதை ரெசிப்ரோக்கல் பண்ணணும். இது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1/xy இஸ் ஈக்குவல் டு, இதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் ப்ளஸ் ஐ பக்கத்தில் இருக்க ப்ளஸுக்கு பதில் மைனஸாக மாறிடும். காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் ஐ சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மாற்றியாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி மைனஸ் பண்ணணும்? மைனஸ் பண்ணுறதா இருந்தால் சைன் மாற்றணும், ஆட் பண்ணுறதா இருந்தால் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். எப்படி சைன் மாற்ற போகிறீங்க? இது மைனஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும். இப்போ சொல்லுங்கள் எது கேன்சல் ஆகும்னு செக் பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ மிச்சத்தை எடுத்து எழுதுங்க பார்க்கலாம். இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. அப்போது எக்ஸ்ஒய் மைனஸ் 1/xy இஸ் ஈக்குவல் டு, இது கேன்சல் ஆகிடுச்சு, அப்போ ரெண்டுமே ப்ளஸ் ஆகிடுச்சு, 2i இன்ட்டு சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இதுதான் அவங்க ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ செகண்டும் ப்ரூஃப் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ அதிலே வந்து தேர்டு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ் பவர் எம் பை ஒய் பவர் என், எக்ஸ் பவர் எம் பை ஒய் பவர் என் மைனஸ் ஒய் பவர் என் பை எக்ஸ் பவர் எம். இதோட ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. இதோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ என்ன பண்ண போகிறேன்? ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிப்போம். எக்ஸ் பவர் எம்மை முதல்ல கண்டுபிடிப்போம். எக்ஸ் பவர் எம்னா எக்ஸோட வேல்யூ என்னது? காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா. இது எக்ஸ் பவர் எம். பட் டிமோரிஸ் தேரும்படி இது உள்ளே கொண்டு வந்துடலாம் எம்மை. அப்போது காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா, ஐ சைன் எம் ஆல்ஃபா. ஓகேங்களா? சரி, டிமோரிஸ் தேரும்படி எம்மை உள்ளே கொண்டு வந்து எழுதியாச்சு. அடுத்தது ஒய் பவர் என் வேறு வேணுமே. சரி, அப்போ ஒய் பவர் எண்ணுக்கு ஒய் பவர் என் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்றது என்னது? காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா ஹோல் பவர் என். அப்போ டிமோரிஸ் தேரும்படி என்ன உள்ளே கொண்டாங்க? காஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் பீட்டா ரெண்டு உள்ளே கொண்டு வந்துச்சு. ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் எம் பை ஒய் பவர் என் தான். அப்போ என்ன ஒன்று? எக்ஸ் பவர் எம் பை ஒய் பவர் என். எக்ஸ் பவர் எம் இது இங்கே இருக்குது, காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா ஹோல் டிவைடட் பை ஒய் பவர் என்னன்றது இது, காஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் பீட்டா. ஓகே, அப்போது நான் சொல்லியிருக்கேனே போலார் ஃபார்மில் டிவிஷனில் இருந்தால் தீட்டாவை செப்ராக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ அதன்படி எக்ஸ் பவர் எம் பை ஒய் பவர் என்னோட வேல்யூ காஸ் ஆஃப்
m alpha minus n beta ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணணும் ப்ளஸ் I sin of m alpha minus n beta என்ன சொல்லியிருக்கேன்னா பையில் இருந்து தீட்டாவை சப்ராக்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். ஸோ இதோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, x power m by y power n கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், இது ரெசிப்ரோக்கல். இதோட ரெசிப்ரோக்கல் வேல்யூ என்ன பண்ணணும், இதை தலைகீழ மாற்றினீங்கன்னா y power n by x power m கிடச்சிடும். அப்போ இது ரெசிப்ரோக்கல்ன்றது என்னென்னா இங்கே ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் வரும்னு சொல்லியிருக்கிறேன். அப்போது இது காஸ் m alpha minus n beta ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் I sin m alpha minus n beta. சரி, ரெண்டும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெண்டுத்தையுமே சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, இப்போ மைனஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ சப்ராக்ட் பண்ண என்ன சொல்லியிருக்கேன், சைனை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இது மைனஸ், இதுவும் மைனஸ், இது ப்ளஸ். அப்போ எது கேன்சல் ஆகும்னு பாருங்கள், இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. அப்போ இது கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டு மிச்சம் என்ன இருக்குது அது அப்படியே எழுதிவிட்டான். எடுத்து எழுதுங்க, x power m by y power n minus y power n by x power m is equal to, இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா இதுவும் ப்ளஸ் இதுவும் ப்ளஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 2i sin m alpha minus n beta. இதுதான் அவங்க ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க, அதையும் நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. தேர்டும் ப்ரூஃப் ஆகிடுச்சு. சரி, அதில் ஃபோர்த்து ப்ரூஃப் பண்ணுவோம். ப்ரூஃப் ஃபோர்த்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், x power m y power n ப்ளஸ் 1 by x power m y power n இது தான் வந்து கண்டுபிடிக்கணும். இதோட வேல்யூ தான் ப்ரூஃப் பண்ண போகிறோம். சரி, அப்போ என்னன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா x power m கண்டுபிடிச்சாச்சு. போன இதில் கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோம், காஸ் m ஆல்ஃபா ப்ளஸ் I sin m ஆல்ஃபான்னு போனதிலே போட்டாச்சு. அதே மாதிரி y power n கூட போனதிலே போட்டோம், காஸ் n பீட்டா ப்ளஸ் I sin n பீட்டா அப்படின்னு போனதிலே நம்ம போட்டோம். கரெக்டுங்களா? சரி, இப்போ நான் அதை தான் யூஸ் பண்ண போகிறேன் இங்கே. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ என்ன வரும் பாருங்கள், எக்ஸ் பவர் எம் இன்ட்டு ஒய் பவர் என் அப்படின்னு வரும்போது எக்ஸ் பவர் எம்ன்றது காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா இன்ட்டு ஒய் பவர் என்னன்றது காஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் பீட்டா. ஓகே, சரி, இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளைன்றது நான் அப்பயே சொல்லியிருக்கேன், மல்டிப்ளைன்றது என்னென்னா தீட்டாவை ஆட் பண்ணால் போதும்னு சொல்லியிருக்கேன். ஸோ காஸ் ஆஃப் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆஃப், இதுவும் தீட்டாவை ஆட் பண்ணிக்கிட்டோன்னா எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா, தீட்டாவை ரெண்டு ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இதுதான் மல்டிப்ளிகேஷன். நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். போலார் ஃபார்ம் காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ண மல்டிப்ளை பண்ணணும்னா தீட்டாவை ஆட் பண்ணால் போதும். இங்கே இருக்க தீட்டாவை அங்கே இருக்க தீட்டா ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணியாச்சா? ஸோ எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என் கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் எனக்கு அடுத்தது என்ன வேணும், 1 by x power m y power. அப்போ 1 பைனா இதை ரெசிப்ரோக்கல் பண்ணணும். இதை ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா 1 by x power m y power nன்றது என்னென்னா இது தலைகீழ மாற்றும்போது இங்கே ப்ளஸில் இருக்குது மைனஸாக மாறிடும். காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா மைனஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா தலைகீழ மாற்றியாச்சு. ஓகே, இப்போ அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆட் பண்ணால் சைன் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, அப்படியே ஆட் பண்ணலாம். அப்போது ப்ளஸுக்கு மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும், எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் ஒய் பவர் என் ப்ளஸ் எக்ஸ் பவர் எம் இன்ட்டு ஒய் பவர் என் ப்ளஸ் 1 by எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் ஒய் பவர் என் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ இது வந்து 2 காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா. இதுதான் அவங்க கேட்ட ப்ரூஃபு. அந்த ப்ரூஃபும் வந்துடுச்சு. இதுதான் ஆன்சர். ஃபிஃப்த்து சம் பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க, சால்வ் த ஈக்குவேஷன் இசட் கியூப் ப்ளஸ் 27 ஈக்குவல் டு 0 என்ற சமன்பாட்டை தீர்க்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இசட் கியூப் ப்ளஸ் 27 ஈக்குவல் டு 0. எப்படி இதை சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதை சால்வ் பண்ணுறது நம்ம என்ன பண்ண போகிறோம், இசட் கியூபை வச்சுட்டு 27 அன் சைடு கொண்டு போனீங்கன்னா -27. -27 நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 வந்து 3 கியூப்னு எழுதிக்கலாம். -1 வந்து அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா 3 கியூப் இன்ட்டு -1 தான் -27. சரிங்களா? அப்போது இதுதான் வந்து இசட் கியூப். அப்போ இதுலேருந்து இசட் என்ன வரும், அதுலேருந்து இசட் என்ன, இது கியூப் அந்த சைடு போனால் பவர் 1/3ன்னு வரும். அப்போ இதோட பவர் 1/3னா வெறும் 3 தான். ஏன்னா 3 பவர் 3ல் 1/3 போடும்போது 3 கேன்சல் ஆகி 3 ஆகிடும். அதுதான் இங்கே 3 போட்டேன். பட் இங்கே வந்து -1 பவர் 1/3 வந்துடும். இந்த 3யை இந்த பவர் அன்சைடு கொண்டு போகும்போது 1/3, அந்த 1/3க்கு 3 கேன்சல் ஆகி 3 ஆகிடும்.
இங்கே வந்து 1/3 அப்படின்னு போட்டாச்சு. ஓகே, இப்போது இதை எப்படி இதுக்கப்புறம் ஃபர்தராக இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ண போகிறதுன்னா, இந்த 3 இன்ட்டு இந்த -1ஓட போலார் ஃபார்ம் துருவ வடிவம் என்னென்னா cos π ப்ளஸ் I sin π. ஓகே, இதுதான் அதோட துருவ வடிவம். பவரில் வந்து 1/3. ஸோ இதோட தேர்ட் ரூட் க்யூப் ரூட்டை கண்டுபிடிக்கணும். இதோட க்யூப் ரூட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு தான், அதாவது nth ரூட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்லாம் சொல்லியிருக்கேன் நான். அதில் என்ன பண்ணி சொல்லியிருக்கேன்னா, தீட்டாவோட 2k பையை ஆட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அதே லாஜிக்கில் இதான் தீட்டா, அதோட 2k பையை ஆட் பண்ணணும். ப்ளஸ் I சைன் ஆஃப் இதான் தீட்டாவோட 2k பையை ஆட் பண்ணணும். இது மாதிரி க்யூப் ரூட்டு, ஃபோர்த் ரூட்டு, nth ரூட்லாம் கண்டுபிடிக்கணும்னா தீட்டாவோட 2k பையை ஆட் பண்ணணும். பவரில் இருக்க 1/3 அப்படி வச்சுக்கலாம். இப்போ டிமோரிஸ் தேரம் படி இங்கே 3ன்னு இருந்தால் இங்கே 3ன்னு வரும். டிமோரிஸ் தேரம் படி 1/3ன்னு இருந்தால் /3ன்னு வரும். சரிங்களா? அப்போ என்ன, டிமோரிஸ் தேரம் படி பவரில் இருக்க நம்பர் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா cos π ப்ளஸ் 2k π/3 ப்ளஸ் I சைன் ஆஃப் π ப்ளஸ் 2k π/3 போட்டாச்சு. பவரில் 1/3 உள்ளே கொண்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் கேக்கு வேல்யூ கொடுக்கணும். கேக்கு எத்தனை வேல்யூ கொடுக்கணும்? இங்கே 3 இருந்தால் 3 வேல்யூ கேக் கொடுக்கணும். 3 வேல்யூனாது 0 1 2 3 வேல்யூ தான். 3 வரைக்கும் கொடுத்துடக்கூடாது. 3ன்றதுனால 1 2 3 3 வேல்யூ 0 1 2 3 மட்டும் கொடுக்கலாம். ஸோ கேக்கு ஒவ்வொரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். கே 0 போட்டால் என்ன வருதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இதில் கேக்கு 0 போட்டோம்னா இதோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 3 இன்ட்டு கேக்கு 0ன்னு போட்டோம்னா இது எல்லாமே 0 ஆகி cos π/3 cos π/3 ப்ளஸ் I sin π/3 இதுதான் அதோட ரூட்டு. ஓகே, அடுத்தது கேக் வந்து 1 அடுத்தது போடணும். கேக் 1 போட்டால் என்ன வரும்? 3 இன்ட்டு கேக் 1 போட்டோன்னா 2π ப்ளஸ் π 3π. ஸோ cos 3π/3 ப்ளஸ் I sin 3π/3 இது ஒன்று. அடுத்தது கேக் வந்து அடுத்தது என்ன போடணும்? 2 போடணும். கேக் அடுத்தது 2 போட்டால் என்ன வரும் அப்படின்னா 3 இன்ட்டு கேக் வந்து 2 போட்டோம்னா 2 2s are 4 4 + 1 π 5π. ஸோ cos 5π/3 ப்ளஸ் I sin 5π/3 இது மூணுமே அதோட ரூட், அதோட சொல்யூஷன்ஸ். சரி, இதில் வந்து என்னென்னா ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா பண்ணிடலாம். அதுக்காக தான் என்னென்னா இது 3 இன்ட்டு cos 60ஓட வேல்யூ 1/2 ப்ளஸ் I இன்ட்டு sin 60ஓட வேல்யூ √3/2. இதுதான் அதோட தீர்வு. இதில் இந்த 3க்கு கேன்சல் பண்ணிவிடுங்க. அப்போ 3 இன்ட்டு cos π -1 ப்ளஸ் sin π 0 அப்படி விட்டுருலாம். இதுக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணி வேல்யூ பண்ணலாம். 60 இன்ட்டு 5 போட்டு 300 போட்டு வேல்யூ கண்டுபிடிக்கலாம், இல்லை இப்படியே விட்டுடலாம். இந்த மூணுமே அதோட சொல்யூஷன். அவ்வளோதான். Sixth problem. If omega not equal to 1 is a cube root of unity, show that the roots of the equation z minus 1 the whole cube plus 8 equal to 0 are -1, 1 minus 2 omega and 1 minus 2 omega square. ஓகே, அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். இதோட ரூட் வந்து இதுன்னு சொல்லணும். தமிழில் பார்த்தீங்கன்னா ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1 என்பது 1இன் முப்படி மூலம் எனில் ஒமேகா z minus 1 the whole cube plus 8 equal to 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் -1, 1 minus 2 omega, 1 minus 2 omega square என காட்டுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செக். ஓகே, இப்போது ஒமேகான்றது கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்ன அப்படின்றத இப்போ எழுதுவோம். முதல்ல என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க? z minus 1 the whole cube equal to ப்ளஸ் 8 equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளஸ் 8 அண்ட் சைடு கொண்டு போனீங்கன்னா -8. ஸோ z minus 1 the whole cube equal to -8. சரி, இப்போ இந்த -8 கூட நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இப்போது இப்படி ப்ளஸ்ஸாக மாற்ற போகிறேன். அதாவது எனக்கு வந்து என்னென்னா ரூட்ஸ் வந்து கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. -1 வரும். யூனிட்டினா 1ன்னு அர்த்தம். -1 வரக்கூடாது. அதனால் என்ன பண்ணுறேன், இந்த இடத்த மாற்றுறேன். இப்படி இடத்த மாற்றும் போது sin 1 z minus 1 1 minus z மாற்றினா வெளியில் ஒரு மைனஸ் வரும். 1 minus z the whole cube equal to -8. மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 minus z the whole cube equal to +8.
இப்போ இந்த ப்ளஸ் 8 வந்து 8 இன்ட்டு 1ன்னு சொல்லலாம். ஓகே, அப்புறம் இந்த 1ஓட போலார் ஃபார்ம் தான் cos 0 ப்ளஸ் I sin 0. இதுதான் 1 மைனஸ் இசட் த ஹோல் கியூப். ஓகேவா? சரி, இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 1 மைனஸ் இசட்டை வச்சுட்டு கியூப் அன் சைடு கொண்டு போகும்போது 1 மைனஸ் இசட் ஈக்குவல் டு கியூப் அன் சைடு போச்சுன்னா 8 பவர் 1/3 இன்ட்டு cos 0 ப்ளஸ் I sin 0 பவர் 1/3 அப்படின்னு ஆகிடும். 8 பவர் 1/3ன்றது 2. எதனால்? பிகாஸ் 8 வந்து 2 கியூப்னு எழுதலாம். கியூபுக்கு 3 கேன்சலேஷன் வெறும் 2 தான் வரும். அப்போ இது கியூப் ரூட்டு கண்டுபிடிக்கணும். நம்ம ரூல் சொல்லியிருக்கேன். என்ன ரூல்? தீட்டாவோட 2k பையை ஆட் பண்ணணும். 0வோட 2k பை ஆட் பண்ணால் வெறும் 2k பை தான் வரும். ப்ளஸ் I sin 2k பை பவர் 1/3. என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுதா? இது மாதிரி கியூப் ரூட்டு பவர் 1/4 1/9 1/2 எது வந்தாலும் சரி, அதோட சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு தீட்டாவோட 2k பையை ஆட் பண்ணணும். தீட்டா வந்து இங்கே 0வோட 2k பை ஆட் பண்ணால் வெறும் 2k பை தான் வரும். அதுக்கப்புறம் டிமாவரிஸ் தியரம் படி இந்த 1/3 உள்ளே கொண்டு போகணும். அப்போ அந்த 1/3 உள்ளே கொண்டு போனால் என்ன ஆகிடும்? 2 இன்ட்டு cos 2k பை பை 3 ப்ளஸ் I sin 2k பை பை 3. டிமாவரிஸ் தியரம் படி 1/3 உள்ளே கொண்டு வந்தாச்சு. அப்படி கொண்டு வந்த பிறகு கேக்கு வேல்யூ கொடுக்கணும். கேக்கு எத்தனை வேல்யூ கொடுக்கணும்னா, இங்கே 3 இருக்கிறதுனால 0 1 2 3 வேல்யூ கொடுத்துடணும். இந்த 3 வேல்யூ வச்சு நான் சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறேன். அந்த 3 வேல்யூ தான் அவங்க சொன்ன ப்ரூஃப் வருதா இல்லையான்னு செக் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், 0 வச்சு செக் பண்ணலாம். ஓகே, சரி, கேக்கு 0 போடுங்க. என்ன வரும் இதில்? கேக்கு 0 போட்டிங்கன்னா 2 இன்ட்டு cos 0 ப்ளஸ் I sin 0. இந்த சைடு என்ன இருக்குது? ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு என்ன இருக்குன்னா 1 மைனஸ் இசட் இருக்குது. அதை மறந்துட்டு பாருங்க, எழுதுங்க அதை. ஓகே, ஸோ 1 மைனஸ் இசட் ஈக்குவல் டு 2 இன்ட்டு cos 0 1 sin 0 0. அப்போ 2 இன்ட்டு 1 1. இசட் தான் நம்மளுக்கு வேணும். இதை கூட நம்ம பண்ணணும் 2 இன் 1 2ன்னு போட்டோம். ஸோ 1 மைனஸ் இசட் ஈக்குவல் டு 2. அப்போ இசட்டோட வேல்யூ என்னது? இந்த இசட் ஆன்சர் கொண்டு 1 மைனஸ் 2 ஈக்குவல் டு இசட். அப்போ இசட்டோட வேல்யூ -1. ஸோ ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு. இசட் ஈக்குவல் டு -1 வந்து ஒன் ஆஃப் த சொல்யூஷன். அடுத்தது கேக் 1 வச்சு அடுத்த இசட்டோட சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்தது கேக்கு 1 போடணும். இதில் 1 போடணும், இதில் வந்து கேக் 1 போடணும். இந்த சைடு என்ன இருக்குது? 1 மைனஸ் இசட் இருக்குது. அப்போ 1 மைனஸ் இசட் ஈக்குவல் டு 2 இன்ட்டு கேக் 1 போட்டிங்கன்னா என்ன வரும்? 1 போட்டால் 2 பை பை 3. ஸோ cos 2 பை பை 3 ப்ளஸ் I sin 2 பை பை 3. ஓகே, சரி, இப்போ இதில் நம்மளுக்கு நான் தான் சொல்லியிருக்கேனே, கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஒமேகா வந்து கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஃபார்முலா டேபிள் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த டேபிளில் எண்ணுக்கு கீழே n 3 இருந்துச்சுன்னா அதான் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. அதுக்கு நேராக ஒமேகா வேல்யூ என்ன இருக்குது? e பவர் I 2 பை பை 3 இருக்கா? இப்போ இங்கே பாருங்கள். இப்போ என்னென்னா, இதில் 2 வச்சுக்கிட்டு இதோட ஆயிலர் ஃபார்ம்ன்றது என்னது? காஸ் தீட்டா ப்ளஸ் I சைன் தீட்டாவை எப்படி இதெல்லாம் e பவர் I தீட்டான்னு இதெல்லாம். தீட்டான்றது இங்கே 2 பை பை 3. அப்போது இங்கே ஒமேகா வந்து கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டியாக இருக்கிறதுனால இதோட வேல்யூ தான் ஒமேகா. ஸோ 1 மைனஸ் இசட் ஈக்குவல் டு 2 ஒமேகா. இந்த ஒமேகா 2 ஒமேகான்னு சரி கொண்டு வந்தீங்கன்னா 1 மைனஸ் 2 ஒமேகா இஸ் ஈக்குவல் டு இசட். அவ்வளோ தான், இசட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இசட் ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 ஒமேகா. ஸோ ரெண்டாவது ரூட்டும் கண்டுபிடிச்சாச்சு, அதுவும் ப்ரூஃப் பண்ணிட்டேன். சரி, இப்போ அடுத்தது கேக்கு என்ன பண்ணணும்? 2 போடணும். அடுத்தது கேக்கு 2 போடுங்க. எதில் போடணும்? கேக்கு 2ன்னு இதில் போடணும். அப்போ இந்த சைடு என்ன இருக்குது? 1 மைனஸ் இசட் இருக்குது. சரி, 1 மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு கேக்கு 2 போட்டிங்கன்னா வரும்? 2 போட்டால் 2 2 சார் 4 4 பை பை 3. ஸோ காஸ் 4 பை பை 3 ப்ளஸ் I sin 4 பை பை 3. ஓகே, இப்போ இதில் 2 இன்ட்டு இதுவும் காஸ் தீட்டா ப்ளஸ் I சைன் தீட்டா ஆயிலர் ஃபார்ம் என்ன போடலாம்? e பவர் I 4 பை பை 3ன்னு எழுதலாம். ஓகே, ஆனால் இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ண போகிறேன். நான் ஒமேகான்னு மாற்றணும். ஒமேகான்றது இப்போ தான் கொண்டு எப்படி சொன்னேன்? ஒமேகான்றது e பவர் I 2 பை பை 3. அப்போ இந்த 4 பை பை 3 நான் எப்படி எழுதலான்னா e பவர் I 2 பை பை 3 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா அப்படி ஹோல் ஸ்கொயர்னால் 2 இன்ட்டு 2 4 ஆகிடும். ஏன் இப்படி நான் போட்டேன் அப்படின்னா,
இப்போ நம்ம இதோட வேல்யூ தான் ஒமேகா. அப்போ ஒமேகா பவர் 2ன்றது ஒமேகா ஸ்கொயர். ஸோ 1 மைனஸ் இசட். அப்போது இசட் இன்சைடு கொண்டு போங்க, இது இன்சைடு கொண்டு. அப்போ 1 மைனஸ் 2 ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு இசட். ஓகே, ஸோ அப்போ அதிலிருந்து இசட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா? இசட்ன்றது என்னது? 1 மைனஸ் 2 ஒமேகா ஸ்கொயர். ஸோ 3 ரூட் கண்டுபிடிச்சாச்சு. 3 ரூட்டு இப்போ எடுத்து எழுத போகிறேன். வாட் ஆர் த ரூட்ஸ்? ஃபஸ்ட்டு ரூட்டு இசட் ஈக்குவல் டு -1. ஸோ த ரூட்ஸ் ஆர் தமிழில் த மூலங்கள் என்னென்ன மூலங்கள் இருக்குது? ஃபஸ்ட்டு இசட் ஈக்குவல் டு -1 அடுத்த ரூட் 1 மைனஸ் 2 ஒமேகா 1 மைனஸ் 2 ஒமேகா அண்ட் லாஸ்ட் வந்து 1 மைனஸ் 2 ஒமேகா ஸ்கொயர். இதுதான் அவங்க ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க. நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு, முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ அடுத்தது 7th சம் பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சிக்மா கே ஈக்குவல் டு 1 to 8 காஸ் 2k பை பை 9 ப்ளஸ் ஐ சைன் 2k பை பை 9 இன் மதிப்பை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதலாமா? ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? சிக்மா கே ஈக்குவல் டு 1 to 8 காஸ் 2k பை பை 9 ப்ளஸ் ஐ சைன் 2k பை பை 9. ஓகே, இதுதான் கொஸ்டின். இதில் வந்து நம்ம ஒன்று ஒன்றா வந்து கேவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சம் போடலாம். ஓகே, சரி, ஃபஸ்ட்டு வந்து கேக்கு வந்து 1 போடுங்க. கேக்கு 1 போட்டால் என்ன வரும்? காஸ் 2 பை பை 9 ப்ளஸ் ஐ சைன் 2 பை பை 9. இது வந்து கேக்கு 1 போட்டாச்சு. ப்ளஸ் அடுத்தது கேக்கு 2 போட்டிங்கன்னா காஸ் 2 2s are 4 பை பை 9 ப்ளஸ் ஐ சைன் 4 பை பை 9 ப்ளஸ் எக்ஸெட்ரா. லாஸ்ட்டில் 8 போட்டிங்கன்னா 8 2s are 16. அப்போது காஸ் 16 பை பை 9 ப்ளஸ் ஐ சைன் 16 பை பை 9. ஓகே, இப்போது இதில் என்னென்னா இந்த கொடுத்துருக்கிறதுல ஒவ்வொன்றும் ஆயிலர் ஃபார்முக்கு மாற்ற போகிறேன். காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா என்னது? இ பவர் ஐ தீட்டா. தீட்டான்றது 2 பை பை 9 ப்ளஸ் இதோட வேல்யூ இ பவர் ஐ 4 பை பை 9 ப்ளஸ் எக்ஸெட்ரா. இது இ பவர் ஐ 16 பை பை 9 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துலேயும் பை 9 வரதுனால பாருங்கள் இ பவர் ஐ 2 பை பை என் அப்படின்றத டேபிளில் வந்து என்னது? என்னன்னா nth ரூட் ஆஃப் யூனிட்டி. ஆனால் n பதில் என்ன இருக்குது? 9. அப்போது இது வந்து 9th ரூட் ஆஃப் யூனிட்டி. அப்போ இது ஒமேகா 9th ரூட் ஆஃப் யூனிட்டியில் ஒமேகா. இப்போ டேபிளில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா செகண்ட் ரூட் ஆஃப் யூனிட்டினா இ பவர் ஐ 2 பை பை 2. தேர்ட் ரூட் ஆஃப் யூனிட்டி n 3 இருக்கும்போது 2 பை பை 3. n 4 இருக்கும்போது இ பவர் ஐ 2 பை பை 4. அப்படியே இன் ஜென்ரல் 9 இருக்கும்போது இங்கே என்ன வரும்னா ஒமேகாவோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா இ பவர் ஐ 2 பை பை 9 இருக்கும். அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. நான் கொடுத்துருக்க டேபிளில் அந்த ஃபார்முலாவுக்கு சூட்டபுளாக என்னோட வேல்யூ 9 இருக்கும்போது இ பவர் ஐ 2 பை பை 9 வந்துடும். அப்போ இதோட வேல்யூ என்னது? உங்களுக்கு ஒமேகான்னு தான் வரும். 9th ரூட் ஆஃப் யூனிட்டினா இதோட வேல்யூ ஒமேகா. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? எல்லாமே இ பவர் 2ல் மாற்றணும். அதனால் நான் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். முதல்ல இதை ஒன்றும் இப்போ பண்ண வேண்டாம். ஒரு சின்ன மாற்றம் என்னென்னா ஐ 2 பை பை 9 ப்ளஸ் இதுவும் இ பவர் ஐ 2 பை பை 9 த ஹோல் ஸ்கொயர்னு போடலாமா? ஏன்னா 4 இருக்குது ஹோல் ஸ்கொயர். அப்போ எக்ஸெட்ரா இதில் என்ன வரும்? இ பவர் ஐ 8 பை பை 9 போட்டு ஹோல் ஸ்கொயர். அப்போ இதில் என்னன்னா எல்லாமே இது ஒமேகா, இது ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா. இது ஒமேகா இதில் நான் என்ன பண்ணிட்டேன்? இங்கே 2 போடுங்க, இங்கே 8 போடுங்க. அப்போ தான் இ பவர் 2 வந்து ஒமேகா. 8 2s are 16. இ பவர் ஐ 2 பை பை 9 அப்படின்னா இது ஒமேகா. அப்போ ஒமேகா பவர் 8. ஓகே, சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலாவை ரிமைண்ட் பண்ணுறேன். அந்த ஃபார்முலா என்னென்னா 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா ஒமேகா பவர் n மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஆனால் 1 இங்கே இல்லை. அப்போ நம்மளோட ஃபார்முலா இங்கே ரீஃபைன் பண்ணி எழுதி காட்டுறேன். அதுலேருந்து இதை மாடிஃபை பண்ணிக்கலாம். அந்த ஃபார்முலா என்னென்னா 9th ரூட் ஆஃப் யூனிட்டியில்
1 plus omega square plus etc. omega power 8 equal to 0 அப்படின்றது ஒரு ப்ராப்பர்ட்டி. இதிலிருந்து இது வரைக்கும் இருக்குது. அப்போது இந்த 1 அண்ட் சைடு போனால் -1, அப்போ இதோட வேல்யூ என்னது -1. அப்போது திஸ் ஈக்குவல் டு -1. இதோட வேல்யூ -1. ஸோ அப்போ ஆன்சர் வந்து -1. அவ்வளோதான். சரி, 8th sum என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் ஒமேகா இஸ் நாட் ஈக்குவல் டு 1 இஸ் எ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. ஷோ தட் ஃபர்ஸ்ட் ஒன் 1 minus omega plus omega square the whole power 6 plus 1 plus omega minus omega square the whole power 6 equal to 128. Second வந்து 1 plus omega into 1 plus omega square into 1 plus omega power 4 into 1 plus omega power 8 etc. 1 plus omega square power 11 equal to 1 என நிறுவனம் என்பது. சரி, இப்போ தமிழ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1 என்பது ஒன்றின் முப்படி மூலம் எனில் பின்வருவனற்றை நிறுவுக. சரி, கேட்டிருக்காங்க. சரி, இப்போது ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன், திருப்பி ரீகால் பண்ணுற மாதிரி வச்சுங்க அதை. அதாவது ஒமேகாவை கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி ஒமேகாவை கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி சொன்னாங்கன்னா அங்கே 1 + omega ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 ஆகிடும். ஒன்றின் முப்படி மூலம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கியூப்ல ஒன்றின் முப்படி மூலம்னா 1 + omega ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இதுவே 4th ரூட் ஆஃப் யூனிட்டி ஒமேகாவை 4th ரூட் ஆஃப் யூனிட்டி ஒன்றின் 4 படி மூலம் யூனிட்டி 4th ரூட் ஆஃப் யூனிட்டின்னு சொன்னாங்கன்னா 1 + omega ஸ்கொயர் + omega கியூப் ஈக்குவல் டு 0. அதுவே ஒன்றின் 5 படி மூலம் 5th ரூட் ஆஃப் யூனிட்டி 5th ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொன்னாங்கன்னா 1 + omega ஸ்கொயர் + omega கியூப் + omega பவர் 4 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். அப்போது nth ரூட் ஆஃப் யூனிட்டி nth ரூட் ஒன்றின் n மூலம் n படி மூலம் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொன்னாங்கன்னா 1 + omega ஸ்கொயர் + etc. omega பவர் n-1 ஈக்குவல் டு 0. இதை மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். சரிங்களா? இதுதான் அந்த ஒரு ஃபார்முலா, ஒரு குரூப் ஆஃப் ஃபார்முலா. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இதை தான் நம்ம எடுத்துக்கணும். 1 + omega ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அப்படின்றத தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். சரி, இதில் ஃபஸ்ட்டு ப்ரூஃப் பண்ணலாம். இப்போது ஃபஸ்ட்டு ப்ரூஃப் என்ன கேட்டிருக்காங்க? அதில் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாமா? ஃபஸ்ட்டு ப்ரூஃபில் நான் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, எல்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 1 minus omega plus omega square whole power 6 plus 1 plus omega minus omega square whole power 6. இதோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. சரி, ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க. இப்போது 1 + omega ஸ்கொயர் இங்கே எது இருக்குது? 1ம் மைனஸ் இருக்குது, மைனஸை விட்டுருங்க. அப்போது 1 + omega ஸ்கொயர் எதை எடுத்துக்கிறேன் பாருங்க, இதையும் எடுத்துக்கிறேன். 1 + omega ஸ்கொயர். வாட் இஸ் 1 + omega ஸ்கொயர்? ஒமேகா ஒன் சைடு கொண்டா மைனஸ் ஒமேகா. அப்போது இதுவும் சேர்ந்து மைனஸ் ஒமேகா, உள்ள ஒரு மைனஸ் ஒமேகா உள்ள அப்படியே இருக்குது, பவர் 6 ப்ளஸ். ஓகே, இப்போது 1 + omega இங்கே என்ன 2 ப்ளஸில் இருக்குல்ல. சரி, வாட் இஸ் 1 + omega? 1 + omegaன்றது இந்த ஒமேகா ஸ்கொயர் அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். இங்கேயும் ஆல்ரெடி ஒரு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இருக்குது, பவர் 6. அவ்வளோதான், இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். சரி, இப்போ இதில் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா -2 omega the whole power 6. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா -2 omega ஸ்கொயர் the whole power 6. சரி, எப்படி இதை சிம்பிளிஃபை பண்ணலாம்? -2 power 6 omega power 6 -2 power 6 omega power 12. ஏன்னா 6 × 2 12. ஓகே, இப்போ நம்ம ஒமேகா பவரில் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிங்க. ஒமேகா கியூப் ஈக்குவல் டு 1. ஏன்னா கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டியாக இருந்தால் ஒமேகா கியூபோட வேல்யூ 1. அப்போனா ஒமேகா பவர் 6 நம்ம எப்படி எழுதலாம்? ஒமேகா பவர் 6 ஒமேகா கியூப் இன்ட்டு ஒமேகா கியூப்னு எழுதலாம். அப்போ 1 × 1 1. அப்போ ஒமேகா பவர் 12 எப்படி எழுதலாம்? ஒமேகா பவர் 12 ஒமேகா பவர் 6 இன்ட்டு ஒமேகா பவர் 6ன்னு எழுதலாம். ஏன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 12. இப்போ தான் ஒமேகா பவர் 6 1ன்ட்டிங்களா, அப்போ 1 × 1 அதுவும் 1 தான். ஓகே,
அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், ஒமேகா பவர் 12ம் ஒமேகா பவர் 6ம் ஒன்று தான். அப்போ இதோட வேல்யூ ஒன்று, இதோட வேல்யூ ஒன்று. அப்போ அங்கே என்ன ஒரு வேல்யூ -2 பவர் 6ம் ப்ளஸ் -2 பவர் 6ம் தான் வரும். பவர் ஈவன் நம்பராக இருக்கனால மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். அப்போ 2 பவர் 6 என்ன வரும், 2 பவர் 6 2 பவர் 6 வந்து 64. ஏன்னா 2 4 4 8 8 14 அப்படி போட்டிங்கன்னா 64. அப்போ 2 பவர் 6 வந்து 64 மைனஸ் பவர் 6 எடுத்தால் ப்ளஸ் ஆகிடும். இதுவும் 64. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 128. ஸோ அவங்க கேட்ட ப்ரூஃப் எல்ஹெச்எஸ் எடுத்தோம், ஆர்ஹெச்எஸில் 128 வந்துடுச்சு. இதுதான் ஆன்சர். ஓகே, இதில் செகண்ட் சம் பார்ப்போம். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 + ஒமேகா இன்ட்டு 1 + ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு 1 + ஒமேகா பவர் 4 இன்ட்டு 1 + ஒமேகா பவர் 8 எக்ஸெட்ரா 1 + ஒமேகா பவர் 2 பவர் 11. இதோட வேல்யூ வந்து நம்ம என்னன்னு சொல்லணும், ஒன்றுன்னு ப்ரூஃப் பண்ணணும். எப்படி ப்ரூஃப் பண்ணலான்றதை கேர்ஃபுல்லாக பாருங்கள். சரி, இப்போ நம்மளுக்கு ஒமேகா பவர் 3யோட வேல்யூ ஒன்றுன்னு தெரியும். அதனால் நான் முதல் 2 வேல்யூ நான் எதுவுமே பண்ணலை, அப்படியே வச்சுக்கிறேன். 1 + ஒமேகா, அடுத்ததும் 1 + ஒமேகா ஸ்கொயர். நான் அதை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. அப்போ ஒமேகா பவர் 4 என்ன வரும், ஒமேகா பவர் 4 வந்து ஒமேகா க்யூப் இன்ட்டு ஒமேகான்னு எழுதலாம். ஒமேகா க்யூப் 1 இன்ட்டு ஒமேகா. ஸோ அப்போ ஒமேகா பவர் 4 வந்து 1 + ஒமேகா. அப்போ ஒமேகா பவர் 8 என்ன வரும், ஒமேகா பவர் 8 வந்து ஒமேகா பவர் 4 இன்ட்டு ஒமேகா பவர் 4. இதோட வேல்யூ ஒமேகா, இப்போ தான் சொன்னீங்க. இதோட வேல்யூ ஒமேகா. அப்போ ஒமேகா இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர், 1 + ஒமேகா ஸ்கொயர் எக்ஸெட்ரா. இப்படியே போகும். அதாவது ஒமேகா ஸ்கொயர் அப்படியே மாறி மாறி போகும். அப்போ கடைசியில் வருது என்ன வரும், ஒமேகா ஸ்கொயர் தான் வரும். சரிங்களா? அப்போ இதோட வேல்யூ 2 பவர் 11 வேல்யூ நம்ம போட்டு செக் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா இது 2 வந்தது. ஒமேகா பவர் 4 வந்து ஒமேகா வருது, ஒமேகா பவர் 8 வந்து ஒமேகா ஸ்கொயர் வருது. அப்போ அடுத்தது வந்து 1 + ஒமேகா வரும், அப்புறம் ஒமேகா ஸ்கொயர். அப்படியே மாறி மாறியே தான் வரும். அப்போது அப்படியே போய் முடியுறது. லாஸ்ட் நம்பர் எதில் போய் முடியும், 1 + ஒமேகா ஸ்கொயரில் போய் முடியும். கரெக்டுங்களா? அதனால் 1 + ஒமேகா ஸ்கொயரில் போய் முடியுது. சரி, இப்போ இதில் எத்தனை 1 + ஒமேகா இருக்கும், எத்தனை 1 + ஒமேகா ஸ்கொயர் இருக்கும், முதல்ல இதில் எத்தனை டேர்ம் அப்படின்றத முடிவு பண்ணுங்கள். இப்போது இது வந்து பவர் வந்து 1 விட்டுருவோம். இதோட பவர் 2 பவர் 1. இது ஒரு ஐடியா ஒன்று கொடுக்குறேன். இந்த 2ன்றது 2 பவர் 1, 4ன்றது 2 பவர் 2, 8ன்றது 2 பவர் 3. அப்போ இது 2 பவர் 11. அவனே கொடுத்துட்டான் 2 பவர் 11. அப்போ இங்கே ஒமேகான்றது 2 பவர் 0. ஏன் சரிங்களா? அப்போ 2 பவர் 0 1 வரும், ஒமேகா பவர் 1ன்னு ஆகிடுதுல்ல. அப்போ இதில் எத்தனை டேர்ம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? 0 1 2 3 4 11. 11 டேர்ம் கிடையாது, 12 டேர்ம். ஏன்னா 1லேருந்து ஆரம்பித்து 11, இங்கே ஒரு 0, அப்போ மொத்தம் 12 டேர்ம் இருக்குது. அப்போது இதில் மொத்தம் 12 டேர்ம். இந்த 12 டேர்மில் 1 + ஒமேகா 6 டேர்ம் இருக்கும், 1 + ஒமேகா ஸ்கொயர் 6 டேர்ம் இருக்கும். கரெக்டுங்களா இல்லையா? அப்போது 1 + ஒமேகா 6 டேர்ம் இருக்கும், 1 + ஒமேகா ஸ்கொயர் 6 டேர்ம் இருக்கும். ஓகே, சரி. இதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு இன்னொரு விஷயம் நம்மளுக்கு தெரியுமா, ஆல்ரெடி 1 + ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ 0ன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ அதன்படி 1 + ஒமேகாவோட வேல்யூ என்ன, 1 + ஒமேகாவோட வேல்யூ ஒமேகா ஸ்கொயர் அண்ட் சைட் போச்சுன்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் பவர் 6. அடுத்தது 1 + ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ 1 + ஒமேகா ஸ்கொயர் வேல்யூ மைனஸ் ஒமேகா. அப்போது மைனஸ் ஒமேகா பவர் 6. இதோட வேல்யூ மைனஸ் ஒமேகா. ஓகே, ஸோ பவர் 6ன்றதுனால மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ஒமேகா பவர் 12 இன்ட்டு ஒமேகா பவர் 6னா மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், அப்போ ஒமேகா பவர் 6. ரெண்டு சேர்ந்தா ஒமேகா பவர் 18. ஓகே, சரி. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து ஒமேகா க்யூபோட வேல்யூ 1ன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போனா நான் என்ன அர்த்தம்னா 18 3ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா ஒமேகா பவர் 3 தானே 1. ஸோ 6 3 18. ரிமைண்டர் என்ன வருது, 0. ரிமைண்டர் 0 வர்றதுனால இந்த வேல்யூ ஒமேகா பவர் 0க்கு ஈக்குவல். எப்படி நம்ம I பவர் 4 1ன்னும் போது 4ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் எடுத்துப்போம். இங்கே ஒமேகா க்யூப் 1ன்றனால க்யூபால் 3ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் 0க்கு ஈக்குவல் பண்ணுறோம். எனிதிங் பவர் 0 இஸ் 1. அவ்வளோதான், கேட்ட ப்ரூஃப் வந்துடுச்சு. 1 தான் ஆன்சர்.
9th sum பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இஃப் z equal to 2 minus 2i, find the rotation of z by theta radians in the counterclockwise direction about the origin when first question theta equal to pi by 3, second question theta equal to 2 pi by 3, third question theta equal to 3 pi by 2. 3 question கேட்டிருக்காங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா z equal to 2 minus 2i எனில் ஆதியை பொறுத்து z-ஐ தீட்டா ரேடியன்கள் கடிகார திசைக்கு எதிர் திசையில் சுழற்றினால் z-இன் மதிப்பை கீழ்காணும் தீட்டா மதிப்பிற்கு காண்க அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. சரி, இப்போது இந்த கொஷினில் முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத ஒரு சின்ன என்ன சொல்லலாம் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த சம்முக்கு போகலாம். சரிங்களா? ஓகே, இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு 1 + i அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போது அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் பிளேனில் எந்த இடத்துல இருக்குன்னு பார்ப்போம். இப்போது ரியல் ஆக்சஸ், இமேஜினரி ஆக்சஸ். ஓகேங்களா? இப்போ 1 + iனா எக்ஸும் ஒன்று ஒய்யும் ஒன்று, ரியல் ஆக்சஸ் ஒன்று ஒய்லன்னா இந்த இடத்துல இருக்கும் அந்த பாயிண்ட்டு 1,1 இங்கே இருக்குன்னு எடுத்துங்க. அப்போது ஆரிஜின்லேருந்து இப்படி இருக்கும். ஆங்கிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆங்கிள் வந்து இதில் நீங்கள் r × cos θ + i sin θ ஃபார்மில் கண்டுபிடிச்சிங்கன்னா ஆரோட வேல்யூ √2 வரும். தீட்டாவோட வேல்யூ tan inverse of 1/1 இப்போ 45. அப்போது cos 45 π/5 5/4 + i sin π/4 வரும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுறேன், ஐடியா தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்போது π/4னால இந்த டிகிரி வந்து π/4 வந்துடும். ஆங்கிள் வந்து π/4 ஆங்கிள். சரிங்களா? இப்போது இதில் ஒரு 30 டிகிரி இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறாங்க. இல்லை இன்னொரு 45 டிகிரி ரொட்டேட் அபவுட் தி கவுண்டர் கிளாக்வைஸ் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறான். கிளாக்வைஸ் டைரக்ஷன்னா இப்படி, ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் கவுண்டர் கிளாக்வைஸ்னால் இந்த சைடு. அப்போ இன்னொரு 45 டிகிரியோ இல்லை இன்னொரு 90 டிகிரியோ மூவ் பண்ண சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னா, இன்னொரு 45னா அது இங்கே மூவ் ஆகிடும். இல்லை 90 டிகிரிக்கு மூவ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சைடு வந்துடும். அப்போ இங்கே இருக்கிற டைரக்ஷன் அப்படியே இங்கே வந்துடும். அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஈக்குவேஷனை கண்டுபிடி, அவ்வளோதான் கேட்டிருக்காங்க. அப்போது இதோட ஈக்குவேஷன் 1 + i 1, i அப்படின்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர் 1,1 இதான் 1 + iன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போது இதில் ஒரு 90 டிகிரி ரொட்டேட் ஆகும்போது π/2 டிகிரி ரொட்டேட் ஆன பிறகு புதுசாக இருக்கிற அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஈக்குவேஷனை கண்டுபிடி அப்படின்னு தான் அவங்க கேட்டிருக்காங்க. அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ இந்த 45யோட அடிஷ்னலாக இன்னும் எவ்வளோ சேருது? 90 டிகிரி சேருதுங்களா? அப்போ ஒன்றும் இல்லை, அதில் 45யோட ஒரு 90 ஆட் பண்ணிவிடுங்க. 45யோட ஒரு 90 டிகிரி ஆட் பண்ணிட்டோம்னா இந்த நியூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடச்சிருச்சு. அவ்வளோதான். இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் வந்துடும். புரியுதுங்களா? அப்போ அடிஷ்னல் டிகிரியை இந்த ஆங்கிளோடு சேர்த்துக்கிட்டோம்னா அதுதான் வர நியூ காம்ப்ளெக்ஸ் ஈக்குவேஷன். அதோட காம்ப்ளெக்ஸ் நம்பர் கேட்டாங்கன்னா இதுதான் அந்த நியூ காம்ப்ளெக்ஸ் நம்பர், ரொட்டேஷனான வேல்யூ. இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு ரொட்டேட் ஆகி வந்திருக்கு. சரிங்களா? இதை தான் இப்போ நம்ம இந்த சம்மில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ இந்த சம்மில் என்ன காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா z = 2 - 2i அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட போலார் ஃபார்ம் முதல்ல கண்டுபிடிச்சாகணும், துருவ வடிவம் கண்டுபிடிச்சாகணும். ஸோ இதோட துருவ வடிவம் ஃபார்மில் போலார் ஃபார்ம் என்னது? r × cos θ + i sin θ. ஓகே, அதில் r கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு r கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தெரியும், √(x² + y²). yன்றது -2, அதை ஸ்கொயர் பண்ணாலும் 4 தான். அப்போ √8 எப்படி எழுதலாம்னா 4 × 2 8ன்னு எழுதலாம். 4 ரூட்லேருந்து எடுத்தால் 2√2. அப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? r கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா தீட்டா கண்டுபிடிக்கணும். தீட்டா = ஆல்ஃபா. தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது? இது என்ன கோட்ரண்ட்? x பாசிட்டிவ், y நெகட்டிவ். அப்போ அந்த டேபிள் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இது 4th கோட்ரண்ட். 4th கோட்ரண்ட்டில் -ஆல்ஃபா அப்படின்னா tan inverse of y/x. yன்றது -2, ஆனால் மைனஸ் எடுத்துக்கூடாது, ப்ளஸ் தான். 2/x. அப்போ என்ன வருது பாருங்கள், tan inverse of 1. டேனில் எப்போ 1 வரும்? π/4. அப்போ தீட்டாவோட வேல்யூ tan inverse of 1 வந்து π/4. அப்போ தீட்டா வந்து -π/4. r கிடச்சிருச்சு, தீட்டா கிடச்சிச்சு. ரெண்டுத்தையும் கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் போலார் ஃபார்ம் தெரிஞ்சிடும். இதோட z = இதோட கரஸ்பாண்டிங் போலார் ஃபார்ம் 2√2 × cos of -π/4 + i sin of -π/4. இதுதான் கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் இன் தி
ஆக்சஸ் கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதோட ரொட்டேஷன் தான் ஒவ்வொரு ஆங்கிளில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ரொம்ப ஈஸி. என்ன கண்டுபிடிக்கிறோன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் கண்டுபிடிக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? ரொட்டேஷன் அபவுட் தீட்டா ஈக்குவல் டு π/3 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொட்டேஷன் வந்து தீட்டாவில் π/3 ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ இருக்கிறத விட π/3 ஆங்கிள் ரொட்டேட் ஆனால் என்ன வரும்ன்றது கேட்டிருக்காங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்? அந்த π/3 அந்த தீட்டாவோட ஆட் பண்ண சொன்னேன். அவள் தானே, வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ என்னது? த ரொட்டேஷன் ஆஃப் Z by theta equal to π/3. Z ஓட ரொட்டேஷன் by theta equal to π/3 in the, அது என்ன டைரக்ஷனில்? in the counter clock direction. counter clock வைஸ் டைரக்ஷன். அப்படி மாறும்போது இந்த இசட்ன்றது வேறு காம்ப்ளெக்ஸ் நம்பராக மாறும்ல, அதனால் நான் அதை Z1ன்னு எடுத்துக்கிறேன். Z1 ஈக்குவல் டு 2√2 இன்ட்டு cos ஆஃப் -π/4, அதோட இதை ஆட் பண்ணுறோம், ப்ளஸ் π/3 ப்ளஸ் I sin ஆஃப் -π/4 ப்ளஸ் π/3. ஓகே, ஆட் பண்ணால் இதான் அந்த ரொட்டேட் ஆன காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதை தான் அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? 2√2 இன்ட்டு எல்சிஎம் எடுங்க. இதை கிராஸ் பண்ணால் -3π, இது ப்ளஸ் 4π. 4πயில் 3π போனால் 1π. அப்போ π/4 3 சார் 12. அப்போது cos π/12 ப்ளஸ் I sin ஆஃப் π/12. ஓகே, இதுதான் Z. இப்போ Z1 தான் Z-ஓட ரொட்டேஷன் பை தீட்டா ஈக்குவல் டு π/3. தீட்டா π/3 Z-ஐ π/3 ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணி கண்டுபிடிச்ச காம்ப்ளெக்ஸ் நம்பர் இது தான். தமிழ் எழுதும்போது ஏன்னா அதே மாதிரி எழுதுங்க. இது Z-இன் சுழற்சி ஆனது தீட்டா ஈக்குவல் டு π/3 கடிகார திசைக்கு எதிர் திசையில் அப்படின்னு சொல்லி எழுதி இதை போட்டிங்கன்னா முடிஞ்சு போய்டும். சரிங்களா? Z-ஓட ரொட்டேஷன் வந்து Z1ன்னு கண்டுபிடிச்சேன் இந்த ஆங்கிளில். சரி, அதே Z-க்கு அடுத்த ஆங்கிளுக்கு எவ்வளோ ரொட்டேஷனில் எவ்வளோ வேல்யூ கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ அதில் செகண்ட் பார்ப்போம். செகண்டில் எவ்வளோ ரொட்டேஷன் சொல்லியிருக்காங்கன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2π/3. சரிங்களா? சரி, இப்போது என்னது? த ரொட்டேஷன் ஆஃப் Z by theta is equal to 2π/3 in the counterclockwise direction. counterclockwise direction. அப்படி ரொட்டேட் பண்ணும்போது அந்த கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பரில் என்ன மாறும் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, அது என்னென்னா Z2 is equal to 2√2 இன்ட்டு cos -π/4, அதில் 2π/3 ஆட் பண்ணுறோம், ப்ளஸ் I sin ஆஃப் -π/4 ப்ளஸ் 2π/3. ஓகே, சரி, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க பார்க்கலாம். 2√2 இன்ட்டு காஸ் ஆஃப் என்ன ஒரு புது இதால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் -3. -3ல் 4 2 சார் 8, 8ல் 5 போனால் 8ல் 3 போனால் 5, 5π/3 ப்ளஸ் I sin ஆஃப் 5π/3, 4 3 சார் 12/12. ஓகே, ஸோ இதுதான் அந்த ரொட்டேஷன். ஓகேங்களா? ஸோ ஆன்சர். ஓகே, அடுத்து தேர்ட் பார்ப்போம். தேர்ட் எவ்வளோ ரொட்டேஷன் கேட்டிருக்காங்கன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு 3π/2. ஓகே, ஸோ அதே மாதிரி எழுதுங்க பார்க்கலாம். என்ன பண்ணலாம்? த ரொட்டேஷன் ஆஃப் Z by theta equal to 3π/2 in the counterclockwise direction. counterclockwise direction is அதை வந்து Z3ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ Z3 is equal to 2√2 இன்ட்டு காஸ் ஆஃப் -π/4ல் இந்த ஆங்கிள் ஆட் பண்ணுங்கள், 3π/2 ப்ளஸ் I sin ஆஃப் -π/4ஓட அந்த 3π/2 ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே,
ஸோ அப்போ என்ன ஆகிடும் 2 ரூட் 2 இன்ட்டு இதெல்லாம் கிராஸ் பண்ணலாம் -2 இது வந்து 12 2 பண்ணால் 10 ஓகே ஸோ அப்போ 10னா காஸ் ஆஃப் 10 பை பை 4 2 சார் 8 ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் 10 பை பை 8 எல்சிஎம்ஏ 4 எடுத்துருக்கலாம் சரி ஓகே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் அப்போது Z3 இஸ் ஈக்குவல் டு 2 ரூட் 2 இன்ட்டு காஸ் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 2 சார் 10 4 2 சார் 8 ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் 5 பை பை 4 சரிங்களா இதுதான் அந்த ரொட்டேஷன் வேல்யூ அபவுட் தீட்டா ஈக்குவல் டு 3 பை பை 2 ஓகே 10th சம் பார்க்கலாம் என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ரூவ் தட் த வேல்யூஸ் ஆஃப் 4th root of -1 are plus or minus 1 by root 2 of 1 plus or minus I அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும் இந்த 4th root of -1 இன் மதிப்புகள் plus or minus 1 by root 2 இன்ட்டு 1 plus or minus I என நிறுவுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரி இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்ப்போம் கொடுத்துருக்கிறது என்னென்னா 4th root of -1 ஓகே சரி உள்ளே இருக்கிற -1 வந்து அப்படியே வச்சுக்கிட்டு பவர் 4ன்னு அர்த்தம் 1/4ன்னு அர்த்தம் 4th ரூட்னு இப்படி தான் அர்த்தம் இந்த -1 எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலார் ஃபார்ம் இதோட துருவ வடிவம் என்னென்னா காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பை அது மாதிரி எழுதிக்கலாம் இதோட -1ஓட போலார் ஃபார்ம் இதுதான் ஓகே இப்போ இது 4th ரூட் நான் இது மாதிரி 4th ரூட்டு 3rd ரூட்டு கியூபிக் ரூட்டு இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு என்ன சொல்லியிருக்கேன் தீட்டாவோட 2k பை ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா அப்போது அதே மாதிரி தீட்டாவோட 2k பையை ஆட் பண்ணுங்கள் ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் தீட்டாவோட ஒரு 2k பையை ஆட் பண்ணிக்கணும் ஓகே சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் டிமாவரிஸ் தியரத்தை உள்ளே அப்ளை பண்ணணும் டிமாவரிஸ் தியரம் படி 1/4 உள்ளே கொண்டு வாங்க அப்படி கொண்டு வந்தால் என்ன ஆகிடும் காஸ் ஆஃப் பை ப்ளஸ் 2k பை பை 4 ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் பை ப்ளஸ் 2k பை பை 4 டிமாவரிஸ் தியரம் படி இந்த 1/4 உள்ளே கொண்டு வந்துட்டேன் அப்படி கொண்டு வந்த பிறகு கேக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அந்த கேவோட வேல்யூ கீழே 4 இருக்கிற 4 வேல்யூ கேக்கு போடணும் என்னென்ன வேல்யூ 0 1 2 3 4 வேல்யூ வரணும் 1 2 3 4 4 வேல்யூ வந்துச்சு இந்த 4 வேல்யூ ஒன்று அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும் சரிங்களா சப்ஸ்டியூட் பண்ணி அதை ரூட் வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறேன் சரி ஃபஸ்ட்டு கேக்கு 0 போடுங்க கேக்கு 0 போட்டால் இதோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்ப்போம் காஸ் ஆஃப் கேக்கு 0 போட்டிங்கன்னா இது போய்டும் π/4 தான் அப்போ π/4 ப்ளஸ் ஐ சைன் π/4 ஏன்னா அதுக்கும் 0 போட்டால் π/4 ஏன்னா இங்கே என்ன வருதோ அதே தான் இங்கே வரும் ஓகே சரி காஸ் π/4 வந்து 1/√2 ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் π/4ம் 1/√2 ஓகே சரி இதில் கூட என்னென்னா 1/√2 வெளியில் எடுத்துருங்க 1/√2 வெளியில் எடுத்திங்கன்னா 1 ப்ளஸ் ஐ ஸோ ஒரு ரூட் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ அடுத்தது கேக்கு வந்து இன்னொரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம் கேக்கு அடுத்தது வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்னு பார்ப்போம் ஓகே சரி கேக் 1 போட்டால் என்ன வரும் பாருங்கள் காஸ் ஆஃப் கேக் 1 போட்டோன்னா 2π ப்ளஸ் பை 3π ஸோ 3π/4 ப்ளஸ் ஐ சைன் 3π/4 சரி இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது சொல்கிறேன் கவனிங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இப்போது π/4னா 45 இன்ட்டு 3 135 இந்த 135ஐ நம்ம எப்படி பிரிக்கலாம் 135ஐ எப்படி பிரிக்கலாம்னா 180 மைனஸ் 45ன்னு பிரிக்கலாம் அப்போ 180ன்றது பை 45ன்றது π/4 எப்படி இது மாதிரி பிளான் போட்டிங்கன்னா தான் பிரிக்க முடியும் சும்மா அப்படியே ட்ரை பண்ணிங்கன்னா முடியாது பை வேல்யூ நம்பரை இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இது மாதிரி போட்டுக்கலாம் அப்போது 135ன்றது நான் இங்கே இருக்கிற 3π/4 தானே அப்போது 3π/4 என்னவா மாறிடுச்சு π மைனஸ் π/4 மாறிடுச்சு அதை இங்கே யூஸ் பண்ண போகிறேன் காஸ் ஆஃப் π மைனஸ் π/4 ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் π மைனஸ் π/4 சரிங்களா இப்போ வந்து இதுக்கு இதை ட்ரை பண்ணுங்கள் இப்போ அடுத்தது இது எப்படி யூஸ் பண்ணலாம் காஸ் 180 மைனஸ் தீட்டா காஸ் 180 மைனஸ் தீட்டான்றது என்னது மைனஸ் காஸ் தீட்டா ஸோ மைனஸ் காஸ் π/4 கரெக்ட் தானே ஏன்னா 180 மைனஸ்னால் என்ன வந்துடும் செகண்ட் குவார்டர் ஆல்சோ சைன் ப்ளஸ் மிச்சம்லாம் மைனஸ் அதனால் மைனஸு சைன் இங்கே ப்ளஸ் தான் ஸோ அப்போ இது வந்து ப்ளஸ் சைன் π/4 ஓகே ஸோ வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு இப்போ மைனஸ் காஸ் π/4ன்றது 1/√2 ப்ளஸ் இங்கே ஐ விட்டுட்டோம் ஐ சைன் π/4ம் 1/√2 தான் சரிங்களா அப்போ 1/√2 காமனாக வெளியில் எடுங்க 1/√2 காமனாக வெளியில் எடுத்திங்கன்னா
minus 1 plus I. ஓகே, அது கண்டுபிடிச்சாச்சு, இது கண்டுபிடிச்சாச்சு, ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் ரெண்டு கேக்கு 2 போடணும், 3 போடணும். போட்டால் உங்களுக்கு தேவையான வேல்யூ கிடச்சிடும். அடுத்தது கேக்கு 2 போடலாமா? சரி, கேக்கு 2 போட்டால் என்ன வரும்? அந்த இடத்துல கேக்கு 2 போட்டால் 2 2s are 4, 4 pi plus 5, 5 pi. ஸோ அப்போ என்ன வருதுன்னா cos 5 pi by 4 plus I sin of 5 pi by 4. சரி, இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். இப்போது pi by 4னா 45, 45 into 5 வந்து 225. அப்போ 225 வருது. இதோட வேல்யூ வந்து 225. pi by 4னா 45, 45 into 5 வந்து 225. 225 எப்படி பிரிக்கலாம்னா 180 ப்ளஸ் 45 பிரிக்கலாம். அப்போ 180ன்றது பை, இது வந்து pi by 4, pi plus pi by 4 எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா? சரி, அப்போ ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். இதுக்கு cos of 225 எப்படி பிரிக்கலாம்னா pi plus pi by 4, 180 plus pi by 4, 180 plus 45 plus I sin of 180 plus 45 இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டேன். ஓகே, சரி, இப்போது cos 180 plus theta, cos 180 plus theta ஓட வேல்யூ என்னென்னா மைனஸ் cos theta. ஸோ மைனஸ் cos pi by 4. அடுத்தது sin 180 plus 180 plus ஆல் சில்வர் டி tan தேர்ட் குவாட்ரண்ட். அப்போ tan தான் ப்ளஸ், இதுவும் மைனஸ். அப்போ மைனஸ் sin 45. இப்போ மைனஸ் I sin pi by 4. ஓகே, அப்போ இதோட வேல்யூ என்ன வந்துடுது உங்களுக்கு? மைனஸ் cos pi by 4 1 by root 2 மைனஸ் I sin pi by 4ம் 1 by root 2. அப்போ காமனாக இதை வெளில எடுக்கலாம், மைனஸ் 1 by root 2 வெளில எடுக்கலாம். அப்படி வெளில எடுத்திங்கன்னா 1 ப்ளஸ் I. ஸோ k ஈக்குவல் டு 2க்கும் நான் போட்டேன். இப்போ அடுத்தது k ஈக்குவல் டு 3க்கு போடணும். கேக்கு 3 போட்டால் என்ன வரும்னு பாருங்கள். கேக்கு 3 போட்டோம்னா 3 2s are 6, 6 plus 1 7, 7 pi by 4. ஸோ cos of 7 pi by 4 plus I sin of 7 pi by 4. சரி, 7 pi by 4னா என்னன்னு பாருங்கள். இப்போது pi by 4னா 45, 45 into 7 315. 315 எப்படி இல்லைனா 360 minus 45. 360னா 2 pi, 2 pi minus pi by 4 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? சரி, அப்போ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல cos of 2 pi minus pi by 4 plus I sin of 2 pi minus pi by 4 இப்படி மாற்றிக்கிறேன். சரி, இப்போ இது என்னது 2 pi மைனஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் வந்துடும். ஃபோர்த்து குவாட்ரண்ட் ஆல் சில்வர் டி கப்ஸ், காசு ப்ளஸ் மிச்சம் மைனஸ். அப்போ இது cos pi by 4 தான் வரும். cos pi by 4. இதுவும் ஃபோர்த்து குவாட்ரண்ட் ஆல் சில்வர் டி கப்ஸ், காசு ப்ளஸ் மிச்சம் மைனஸ். அப்போ இது மைனஸ் வருமே. இப்போ மைனஸ் I sin pi by 4. ஓகே, அப்போ இதோட வேல்யூ என்ன வருது பாருங்கள், 1 by root 2 மைனஸ் I 1 by root 2. சரி, காமனாக என்ன எடுக்கலாம்? 1 by root 2 எடுங்க. 1 by root 2 வெளில எடுத்தோம்னா 1 minus I. ஓகேங்களா? ஸோ 4 வேல்யூ வந்துடுச்சு. இந்த 4 வேல்யூ இப்போ எடுத்து எழுதி அவங்க கேட்ட ப்ரூஃபை முடிக்க போகிறேன். என்னென்ன 4 வேல்யூ? முதல் வேல்யூ என்ன வந்துச்சு பாருங்கள், 1 by root 2 into 1 plus I. இது முதல் வேல்யூ. சரி, அடுத்த வேல்யூ என்ன வந்துச்சு? மைனஸ் 1 by root 2 into 1 minus I. இது வந்து ரெண்டாவது வேல்யூவாக வந்துச்சு. ஓகே, அடுத்தது மூணாவது வேல்யூ என்ன வந்துச்சு? மூணாவது வேல்யூ மைனஸ் 1 by root 2 into 1 plus I. ஓகே, நாலாவது வேல்யூ என்ன வந்துச்சு? நாலாவது வேல்யூ மேலே இருக்குது பாருங்கள், அது 1 by root 2 into 1 minus I வந்தது. ப்ரூஃபு இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு வேல்யூவாக நான் எடுத்து எழுத போகிறேன். எப்படி எழுதலான்னு பாருங்கள். வெளியில் ப்ளஸ் 1 by root 2 இருக்குது, மைனஸ் 1 by root 2 இருக்குது. அப்போ அதை வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 by root 2ன்னு போடலாம். கரெக்டு தானே? அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே 1 ப்ளஸ் தான், அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உள்ளே இருக்கிறதுல ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் I. அப்போ மொத்தம் எத்தனை வேல்யூ இருக்குது? ப்ளஸ்ஸை வச்சு 1 + I, மைனஸ் வச்சு 1 + I, அப்புறம் மைனஸை வச்சு வேறு 2, அப்போ 4 வேல்யூ இதில் சேர்ந்து வச்சு. இதுதான் அது ப்ரூஃப். ஸோ தீஸ் ஆர் த வேல்யூஸ் ஆஃப் தி கிவன் ஈக்குவேஷன். ஸோ திஸ் இஸ் அவர் ரெக்வயர்ட் வேல்யூ. இதுதான் அவங்க ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம வேல்யூ ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஆன்சர் புரிஞ்சுதா? அவ்வளோதான்.